கிளாஸ் எப்படி போச்சு? ஒரு ரிவ்யூ சொல்லுங்க. உங்களுக்கு அது புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? அது எதுக்காக நேத்து நம்ம பார்த்தோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துச்சான்னு? சரி, நேத்து என்ன பார்த்தீங்க அப்படிங்கிறது யாராச்சும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஷார்ட்டா. இதுக்காக தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா? ஸோ ஒரு ஒரு டிசைனுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் நடுவுல என்ன நடக்குது? எதுக்காக நம்ம ஒரு சில கைட் ஃபாலோ பண்றோம்? ஏன்னா டெவலப்மெண்ட்டோட ஈஸியா அவங்க டைமிங் முடிக்கிறதுக்காக. இன்னும் நம்ம அசட் கிரியேட் பண்றது எல்லாமே அதுக்காக தான். எக்ஸ்போர்ட் பண்ணி தரதுக்காக. ஸோ அந்த மாதிரி ஒரு பேசிக்கான விஷயத்தெல்லாம் நம்ம நேத்து லேர்ன் பண்ணிட்டோம் இல்லையா? சார் ஓகே. உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. சார் கேக்குதா? இப்ப கேக்குதுமா. ஏதாவது சொல்றீங்களா? அப்படியே ஸ்டெக் ஆகி நிக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ நம்ம நேத்து பார்த்த கிளாஸ் வந்து ஒரு டிசைன் முடிச்சுட்டு ஒரு டெவலப்பர்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க என்னன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. அதுக்காக தான் பார்த்தோம். அது எதுக்காக நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்கா நம்மளோட ஒர்க் வந்து எந்த அளவுக்கு நீட்டா இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை முடிக்க முடியும். ஒரு ப்ராஜெக்டை சீக்கிரமா முடிக்க முடியும். அதுக்காக தான் நம்ம அவங்க என்ன மாதிரிலாம் திங்க் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாக்காக நேற்று நம்ம கிளாஸ் பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு நம்ம என்னென்னா பார்க்க போறோம்னாக்கா முதல் விஷயம் நான் இப்ப சொல்லிடுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் சைட்ல இருந்து உங்களுக்கு இன்னைக்கு ஒரு கால் இருக்கும். ஓகேவா? அவங்க எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்றாங்க, இல்ல அவங்கள எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணுவாங்க, இது ஓகேவா? ஒரு கிளைண்ட் மீட் பண்ணும்போது பேசிக்கா என்னென்னலாம் நடக்கும், முதல்ல எப்படி அவங்க ரெக்யூமெண்ட் வாங்குவாங்க அப்படிங்கறத டீட்டெயில் எல்லாமே இன்னைக்கு உங்க கூட ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஏன்னா நமக்கு நமக்கு ரெக்யூமெண்ட் தரது பாத்தீங்கன்னா மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து தான் வரும். ஓகேவா? ஒரு கிளைண்ட் சைட்ல இருந்து வருதுன்னா ஒரு மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து தான் நமக்கு ஒரு ப்ராஜெக்ட் கண்டிப்பா வரும். அது எப்படிலாம் அவங்க ரெக்யூமெண்ட் எடுக்கிறாங்க, எப்படிலாம் நாம எப்படி ஒரு கிளைண்ட்டை நாமளா புதுசா போய் எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். அதை வந்து மிஸ் பண்ணிடாம இது வரைக்கும் யாருமே பேசல. ஓகேவா? ஏன்னா நம்ம நடத்துறோம், ஓகே, அதை புரிஞ்சிடும். ஆனா இன்னைக்கு அது கொஞ்சம் முக்கியமா நீங்க உங்ககிட்ட இன்டராக்ஷன் பண்ணிட்டு நிறைய கொஸ்டின் கேளுங்க. எப்படி ஒரு கிளைண்ட் அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர்கிட்ட. ஓகேவா? ஓகே சார். சரி, ஓகே. ஓகே சார். சரி, அதே மாதிரி அவங்களே ஒரு ரெக்யூமெண்ட் உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. அதை நீங்க ஒர்க் பண்ண போறீங்க ரியல் டைமா. ஓகே தானே? பேக்எண்ட்ல இருந்து ஜஸ்ட் நாங்க சப்போர்ட் தான் பண்ணுமோ தவிர்த்து ஒர்க் பண்ண மாட்டோம். நீங்க ஒர்க் பண்ணி உங்களுடைய ஃபைலை எங்ககிட்ட சப்மிட் பண்ண போறீங்க. அதை நான் வந்து நாங்க ரிவ்யூ பண்ணி சொல்றோம். ஓகே? ஓகே சார். ஸோ இப்போ வந்து யூஐ யூஎக்ஸ்ல வந்து ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ ஒரு அந்த ஃபிக்மா டூல் வச்சு நம்ம பண்ண போறோம். உங்களுக்கு வந்து கிராஃபிக்கல் கண்டென்ட் மேக்ஸிமம் எது ஒர்க் வராது. அப்படியே கிராஃபிக்கல் கண்டென்ட்ல ஏதாவது ஒர்க் இருக்கு, இப்போ லோகோ கிரியேட் பண்றது, ஐகான் பண்றதுனாக்கா நீங்க கூகுள்ல இருந்து ஜஸ்ட் இமேஜ் எடுத்து நீங்க அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? அப்புறம்லாம் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி கலர்லாம் எந்த கலர் எதுக்கு எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன் இல்லையா? சரி, இப்போ ஒரு ஜென்ரலான ஒரு ஐடியா நான் உங்ககிட்டே கேட்குறேன். நான் சில கலர் டைப் பண்றேன். அந்த கலர்ஸ்லாம் எங்க யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது பின் நம்பர் தான். நான் கொஞ்சம் ஒர்க் கால்ல இருக்கு.
ஓகே, கிரீன். இப்போ பிளாக் கலர் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் கலரை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்? அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிடுறேன்னாக்கா, எதுக்கு மீன்ஸ் எந்த மாதிரியான வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணலாம் ஒரு பிளாக் கலர்? ஒரு பிளாக் அப்படின்னாக்கா அது எந்த மென்ஷன் பண்றதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் என்ன கேட்க வரேன்னு புரியுதுங்களா? இப்போ பிளாக் கலரை எந்த மாதிரியான சைட்டுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? சமன் ரிப்ளை மீ. சார் எல்லா விதமான சைட்க்கும் பிளாக்ன்றது ஒரு நியூட்ரல் கலர்னால எல்லா சைட்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ ஜென்ரலி பேக்ரவுண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா சைட்க்கும். அப்படி இல்லைன்னா ஒரு ஐகானுடைய பேக்ரவுண்டுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் சார். ஐகான் கரெக்ட், ஐகான் கரெக்ட். அதர்வைஸ் அது எதை குறிக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பிளாக் அப்படின்னா இதுதான் பாயிண்ட் பண்ணுது, இந்த விஷயத்த சொல்ல வருது அப்படின்னு எதை நினைப்பீங்க? ஹைலைட் பண்ணலாம் சார். இப்போ ஒரு விஷயத்த நான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா, ஐகான் ஹைலைட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா பேக்ரவுண்ட்ல அந்த கலர் யூஸ் பண்ணேன்னா மேஜரா அது ஹைலைட்டடா தெரியும். ஸோ தட் ஒரு முக்கியமான லிங்க் ஏதாவது அனுப்பணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ அடுத்தது ரெட். ரெட் அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? லைக் அலாட் பண்றதுக்கு ரெட் யூஸ் பண்ணலாம் சார். லைக் ராங் பாஸ்வேர்டு அந்த மாதிரிக்கெல்லாம் நம்ம ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரீன் அப்படிங்கிறது? கிரீனுக்கு குட் டு கோ, லைக் யூ ஆர் ப்ரொசீட், யூ கேன் ப்ரொசீட் ஆர் லாக்ட் இன் அந்த மாதிரிக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே கரெக்ட். ஓகே, அடுத்து கோல்டு இருக்கு. கோல்டு ஸ்பெசிஃபிக்கா எதையாவது ஹைலைட் பண்ணணும் அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்ப ஆப்ஸ், கேமிங் ஆப்ஸ்லாம் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஏதாவது ஒரு ஸ்டார் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி ஐகான்ஸ்க்குலாம் கோல்டு யூஸ் பண்ணலாம். ஏதாவது ஒன்று ஹைலைட் பண்றதுக்கு, லைக் நீங்க இதை வாங்கியிருக்கீங்க, பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ப்ரீமியர் ப்ரோல இருக்கீங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஹைலைட் பண்றதுக்கு கோல்டு யூஸ் பண்ணலாம். ஓகே, கோல்டு. ஓகே, அடுத்து ப்ளூ. பாசிட்டிவா ஏதாவது கன்வே பண்றதுக்கு ப்ளூ யூஸ் பண்ணலாம் சார். ஏன்னா ப்ளூ வந்து ஒரு காமான கலர். ஸோ அந்த கலருக்கு வந்து ஏதாவது ஒன்று பாசிட்டிவா மெசேஜ் அனுப்பணும், லைக் யூ ஆர் செலக்டட் அந்த மாதிரி எதுக்காவது. அப்படி இல்லைன்னா இந்த சென்சிட்டிவ், இந்த ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் மேக் பண்றோம், அதுக்கெல்லாம் சென்சிட்டிவான விஷயத்துக்கெல்லாம் ப்ளூ யூஸ் பண்ணலாம். ஓகே கரெக்ட். ஓகே, ஏன்னா இப்போ ஒவ்வொரு கலருக்கு பின்னாடியுமே ஒவ்வொரு விஷயம் இருக்கு. ஒவ்வொரு கலருமே ஒரு கலர் தியரி இருக்கு. இந்த கலர் இதுக்காக தான் யூஸ் பண்ணணும்னு கண்டிஷன் இல்லாமலே டிஃபால்ட்டாவே நமக்கு ஒரு திங்கிங், ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம்னா அது இந்த கலருக்கு கூட நம்ம மேட்ச் பண்ணியே பார்ப்போம். கரெக்டா? ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தேரி இருக்கு. அதுக்கு சார்ந்துதான் நாமளுமே இருக்கும். நம்ம பார்த்து பழகின எல்லா விஷயமே அப்படிதான் இருக்கும். இப்ப இந்த பிராண்ட், இப்ப இந்த ஐட்டம்ஸ்னாலே இந்த கலர்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டீப்பா உங்களுக்கு சொல்றேன்.
ஓகே, இப்போ ஒரு லக்ஸரியான சைட் ரெடி பண்ண போறோம். ஓகேவா? வாய்ஸ் கேக்குதா? சரி, ஓகே. ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒரு லக்ஸரியான பிராண்ட் இருக்கு வச்சுக்கோங்க. லக்ஸரி மீன்ஸ் ஒரு காஸ்மெட்டிக் வச்சுக்கலாமா? லக்ஸரியான காஸ்மெட்டிக் ரெண்டுமே ஒன்றாவே இருக்கும். ஓகே, இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு நீங்க ஒரு அப்ளிகேஷனோ இல்ல ஒரு பேனரோ சம்திங் ஏதோ நமக்கு ரெடி பண்ண போறோம். கிராஃபிக்கலாவோ ஒரு யூஎக்ஸ் ஒரு டிசைனை ஏதோ ஒன்று பண்ண போறோம். ஓகேவா? அது வந்து ஹோட்டல் மீன்ஸ் ஃபுட்டு, சாப்பிடுற கடை. ஓகேவா? இதுக்கு நீங்க என்ன மாதிரியான கலர் நீங்க சூஸ் பண்ணுவீங்க? பிளாக் பேசிக்கா யூஸ் பண்ணிக்கலாம் சார். அதையும் தாண்டி ஃபுட் வந்து கலர்ஃபுல்லா தான் இருக்கும். ஸோ கலர்ஃபுல்லா இருக்கிறதுக்கு அதை ஹைலைட் பண்ற மாதிரி ஆரஞ்சு, ரெட்டு அந்த காம்பினேஷன்ல வர எல்லா கலரையும் யூஸ் பண்ணிக்கலாம் சார். கரெக்ட், கரெக்ட். ஓகே, அடுத்தது இப்போ வந்து ஒரு லக்ஸரி காஸ்மெட்டிக் இருக்கு. காஸ்மெட்டிக் லக்ஸரி ரெண்டுமே ஓகே. அப்போ அதுக்கு என்ன மாதிரியான கலர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க? காஸ்மெட்டிக்ஸ்னாலே ஜென்ரலா வந்து பிங்க், ரெட் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதையும் தாண்டி லைட் கலர், ஸ்கின் கலர் மாதிரியான கலரை பேஸ் பண்ணி இருக்கும் சார். ஸோ அதனால பிங்க், ரெட் இந்த காம்பினேஷன்ல வரதை யூஸ் பண்ணிக்கலாம். பிங்க், ரெட். ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஒரு சூப்பர் கார்ஸ் நான் ரெடி பண்றேன். ஒரு சைட் லைக் ஒரு ரால்ஸ் ராய்ஸ், லம்போகனி, ஜாகுவார், ஆடி அந்த மாதிரி இருக்கு. இப்போ மெர்சிடஸ் அதெல்லாம் இருக்குன்னா ஒரு லேம்போ எடுத்துக்கோங்க. இப்போ லேம்போவுக்கு நம்ம ஒரு சைட் ரெடி பண்ண போறோம். இப்போ லேம்போ மீன்ஸ் இப்போ லேம்போன்றவங்க ஒரு எல்லோ கலர் வச்சிருக்காங்க. அப்போ அதை விட்டுருவோம். அதை தாண்டி நீங்க ஒரு கார் ஜென்ரலா ஒரு கார்னு வச்சுக்கோங்க. ஓகே, நல்லா லக்ஸரியா காமிக்கணும். உங்களோட போஸ்டர் பாத்தீங்கன்னா அது பார்த்த உடனே இது லக்ஸரியா இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீங்க என்ன கலர் சூஸ் பண்ணுவீங்க? பிளாக் தான் சார் சூஸ் பண்ணுவேன். பிளாக் கூட என்ன யூஸ் பண்ணலாம்? ரெட் ஆட் பண்ணா நல்லா இருக்கும் சார். ரெட் ஆட் நல்லா இருக்கும். ஓகே, வேற? சார் ஒயிட் ஆட் பண்ணா நல்லா இருக்கும். ஒயிட் நல்லா இருக்கும். ஆனா அது வந்து காமனா மத்ததோட டிஃபரெண்ட் பண்ண முடியாது. எல்லாம் 10ல 1ன்ற மாதிரி இருக்கும். ஓகே, அது லக்ஸரி ஃபீல் கொடுக்கும். அந்த அளவுக்கு இல்ல. ஓகே, இப்போ பிளாக் அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நீங்க சரி நான் அப்புறம் சொல்றேன். இப்போ மெடிக்கலுக்கு வாங்க. ப்ளூ அண்ட் ஒயிட் யூஸ் பண்ணலாம் சார். லைட் ஸ்கை ப்ளூவும் ஒயிட் காம்பினேஷன்லயும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டார்க்கோட ஒர்க் அவுட் ஆகும். டார்க் ப்ளூ. டார்க்ல எந்த மாதிரி? ஸ்கை ப்ளூ ஷேட்லயே சார். அதை டார்க் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த ஷேட் காம்பினேஷன் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகும். புரியுது. ஓகே, கரெக்ட். இப்போ ஒரு இஆர்பினா ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக ஒரு காலேஜ் சைட்டோ ஸ்கூல் சைட்டோ அந்த மாதிரி லைட் ஷேட் கலர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம் சார். லைட் ஷேட் கலர் லைக் ப்ளூ, கிரீன், பர்பிள் அது ஓகே காமனா இருக்கும். ரைட். ஸோ இப்போ ஹோட்டல்னு சொல்லும் போதே நீங்க வந்து கரெக்டா சொல்லிட்டீங்க. பிளாக், ரெட், ஆரஞ்சு. ரைட்டா? இப்போ ரெட் ஆரஞ்சு அப்படிங்கனாலே ஒரு அட்ராக்ஷன் தான் இல்ல? இப்போ நீங்க அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. நீங்க ஹைவேஸ்ல போயிட்டே இருக்கீங்க. ஓகேவா? போயிட்டு உங்களுக்கு நல்லா பசி எடுக்குது. அப்போ ஒரு ரெட் கலர்ல ஒரு பெரிய பேனர் தெரியுது. அது என்ன பிராண்டா இருக்கு நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஃபுட் ஷாப்பா தான் சார். அப்போ இப்போ ஒரு பிளாக் அண்ட் ரெட் அப்படின்னு இருக்கும் போதே நமக்கே ஒரு ஐடியா வந்துடும். தூரத்துல பார்க்கும் போதே ஆரஞ்சு, பிளாக் அண்ட் ரெட்னாலே ஓகே இது ஏதோ சாப்பாடு கடையா தான் இருக்கும். இன்னொன்னு எந்த பேனர் தான் பளிச்சுன்னு தெரியும். பிகாஸ் நம்ம ஒரு விஷயமா நம்ம தேடி போய்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு நம்ம கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவா தெரியுற கலர் பாத்தீங்கன்னா இந்த ரெட், ஆரஞ்சு இந்த மாதிரி விஷயம் தான் நமக்கு உடனே பளிச்சுன்னு தெரியும். இப்போ ப்ளூ கிரீனை விட காட்டிலுமே இந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம கண்ணுக்கு விசிபிள் ஆயிடும். ஓகே, ஸோ அப்போ அதுக்காக இந்த இதுதான் நம்ம கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறது. இப்போ நம்ம கலர் தேரி நம்மள எது பெருசா அதை எடுத்து படிக்கலாம்ல. ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்படின்னாலே நமக்கே ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட்னாலே இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு. அதை நம்ம இன்னும் கொஞ்சம்
ப்ராப்பரா பண்ண போறோம், அவ்வளவுதான். பெரிய விஷயமே இல்லை. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு காஸ்மெட்டிக், ஓகே, லைக் ஏதோ நெயில் பாலிஷ் சம்திங் ஏதோ ஒன்று, ஓகேவா? இப்போ இவங்க வந்து பிளாக் கலர்ல இருக்காங்க, இவங்க தான் என்னோட மாடல். ஓகே, இவங்க வந்து இவங்களே என்னோட மாடலை எடுத்திருக்கேன். இமேஜஸ் தெரியுதா? நான் கொஞ்சம் பெருசு தெரியுது பண்ணிக்கிறேன். சார். தெரியுதுங்க சார். இப்போ ஒரு போஸ்டர் பேனர் ரெடி பண்றோம் அப்படிங்கும் போது நம்ம ஃப்ரீ ஹேண்டடா பண்றோம் அப்படிங்கும்போது நம்ம எப்படி வேணா பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ அவங்க சில கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா அவங்கன்னு ஒரு பிராண்ட் மாடல் வச்சிருப்பாங்க, ஓகேவா? சில பார்த்தீங்கன்னா தோனி வச்சிருப்பாங்க, சில பேர் சச்சின் இவங்கள மாதிரி இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்களான்ற போது ஒரு காமனான கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு டார்க் பிளேஸ்ல நம்ம எடுக்கிறோம், ஓகே, சம்திங் லைக் இந்த மாதிரி இன்னொன்று அவங்க பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர். இப்போ இவங்களை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது? இவங்க இதை பார்த்த இந்த இமேஜ் பார்த்தாலே இது ஒரு பிராண்ட், என்ன பிராண்டா இருக்கும் உங்களுக்கு தோணுது? ஒரு காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்டுக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஓகேவா ஆகுதா இந்த பேனர் எடுக்கும்போது, இமேஜ் எடுக்கும்போது? உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது, விட்டு விட்டு கேக்குது, அதனால கொஞ்சம் கிளியரா பேசுங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, நான் கொஞ்சம் டெம்ப்ளேட் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து அடுத்து இப்போ 7 o'clock வந்து அந்த மார்க்கெட்டிங் கிளாஸ் இருக்கும், ஓகே. ஸோ 1 hour நான் மேக்ஸிமம் கவர் பண்றதை நான் முடிச்சிடுறேன். ஸோ இப்போ இது முடிஞ்சதுன்னா ஒரு கலர் காம்பினேஷன் வச்சு ஒரு பேனர் ரெடி பண்றது எப்படின்னு உங்களுக்கு முடிஞ்சது. ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ் நம்ம மெயின் கோர்ஸா பார்த்தோம். அந்த மெயின் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரைட்டா? இதுக்கப்புறம் நீங்க ஃப்ரீ ஹேண்டா ஒர்க் பண்ண போறீங்க. ஒர்க் பண்ணும்போது பேக் எண்ட்ல இருந்து நாங்க ஜஸ்ட் சப்போர்ட் பண்றோம். அதனால உங்களுக்கு அந்த டூல்ல ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் இருக்கு, யூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது இருந்ததுன்னா என்கிட்ட பிஃபோராவே என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க, ஓகேவா? அது என்ன கைட் வேணுமோ கேளுங்க, ஓகே. ஓகேவா? இது வந்து என் பிராண்டோட ஃபேஸ் க்ரீம் வச்சுக்கோங்க. இதுதான் அவங்க வந்து என்கிட்ட போட்டோ கொடுத்துட்டாங்க, இதுதான் என்னோட ஃபேஷியல் க்ரீமு, என்னோட மாடல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த பேக்ரவுண்ட் கலர் இப்போ இதுக்கு நம்ம என்னென்ன பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம் நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 1 2 3. இப்போ எம்டிஆர் இருக்கு பாருங்க, இப்போ ஒயிட்டா இருக்கா? இதுதான் அவங்களுடைய காஸ்மெட்டிக் கொடுத்துட்டாங்க. இது வந்து இவங்க வந்து அவங்களோட பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க, ஓகே. இப்போ இந்த வச்சுட்டு நம்ம எப்படி எல்லாம் கலர் மேட்ச் பண்ணலாம்? பேக்ரவுண்ட்ல என்னென்ன கலர் ஃபர்ஸ்ட் கொடுக்கலாம் சொல்லுங்க. சும்மா ஏதோ ஒரு ஐடியா சொல்லுங்க, என்னென்ன மாதிரியான கலர்ஸ்லாம் நம்ம தரலாம்? இல்ல ஜஸ்ட் நீங்க கூகுள்ல போய் ரெஃபர் பண்ணி பாருங்க. சைட் பை சைட் நீங்களுமே சர்ச் பண்ணி பாருங்க, என்னென்ன மாதிரியான கலர்ஸ்லாம் பேக்ரவுண்ட்ல அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பாருங்க.
சரி ஓகே. இப்போ என்னோட ஸ்க்ரீன்ல இந்த பேலட்லாம் ஷோ ஆகுதா? இப்போ ஒரு பிளாக் பேஸ்டு ஒரு பேலட் நாம ஆன்லைன்ல சர்ச் பண்ணியிருக்கோம் இல்லையா? அதுல இந்த மாதிரி கலர்லாம் வருது. இதுல எது எதெல்லாம் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம்? இதான் ப்ராடக்ட் நமக்கு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நம்ம என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணலாம்? சிங்கிள் கலரா இல்ல கிரேடியன்ட் யூஸ் பண்ணலாமா? உங்களோட ஐடியா என்னவா இருக்கு? சிங்கிள் கலர் செட் பண்ணலாம் நினைக்கிறேன் சார். சிங்கிள் கலரா என்ன செட் பண்ணலாம்? எந்த மாதிரியான கலர் செட் பண்ணலாம் பேக்ரவுண்ட்ல? ஒரு பிளாக் நல்லா இந்த இந்த 3 இமேஜுமே ஃபர்ஸ்ட் இந்த 3 இமேஜ் அனலைஸ் பண்ணுங்க. இதுல என்னென்ன கலர்லாம் மேஜரா இருக்கு? சார் கோல்டன் இருக்கு. ஓகே, வேற? லைட் பிரவுன் ஷேட் இருக்கிற மாதிரி இருக்கு சார். ஆமா, ஓகே கரெக்ட். வேற? பிளாக். அவங்க ஃபுல்லாமே கேரக்டரே பிளாக்ல இருக்காங்க. அதான் பிரைமரியா இருக்கு இல்லையா? இப்போ நம்ம யூஸ் பண்ற கலர் வந்து நம்மளுடைய இந்த பிரைமரியான இந்த மேஜர் பார்ட்டை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா இப்போ இவங்களை தான் மாடலா நம்ம யூஸ் பண்றோம். அப்போ இந்த மாடல் வந்து இவங்கள அந்த கலர் வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கணும். ஓகே, டம்மி ஆக்கிடக்கூடாது. நல்லா கான்ட்ராஸ்டாவும் நல்லா இவங்க ஃபோக்கஸ்டா தெரியுற மாதிரியான ஒரு கலர் தேவை. ஓகே, அதுக்கு எந்த மாதிரியான கலர் கொடுக்கலாம்? அதே மாதிரி கோல்டு இருக்கு. கோல்டுக்கு பிளாக் நல்லாவே சூட் ஆகும். பேக்ரவுண்ட்ல என்னென்ன மாதிரி கலர்லாம் வைக்கலாம்? இந்த மாதிரி ஒரு பிளாக் வைக்கலாமா இல்ல ஒரு ப்ரௌன் ஷேட் வைக்கலாமா? சார் பேக்ரவுண்ட்ல வெறும் சிங்கிள் கலர் மட்டும் தான் கொடுக்கணுமா இல்ல கிரேடியன்ட் மாதிரி கூட ட்ரை பண்ணலாமா? கிரேடியன்ட் ட்ரை பண்ணலாம். நான் தான் கேட்கறேன். அது வந்து உங்களோட ஆப்ஷன். நீங்க சிங்கிளா தந்தா நல்லா இருக்குமா, கிரேடியன்ட் தந்தா நல்லா இருக்குமா அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஆப்ஷன் நான் கேட்கறேன். நீங்க என்ன சொல்றீங்க? சிங்கிள் இல்ல கிரேடியன்ட் இல்ல, உங்களுக்கு என்ன தோணுதுதான் கேட்கறேன். எப்பயுமே இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியா நம்ம ரெடி பண்றோம் அப்படிங்கும் போது, லக்ஸரியோ நார்மலா எதுவோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம போகும்போது சிங்கிள் கலர் பாத்தீங்கன்னா 100ல ஒரு 10% தான் ஓகே ஆகும். ஓகேவா? மீதி 90% பாத்தீங்கன்னா நம்ம கிரேடியன்ட் போட்டா மட்டும்தான் ஒரு அட்ராக்ஷன் கிடைக்கும் பீப்புள் கிட்ட. ஒன்றும் இல்லை, காமனாக பாருங்க. நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணதும் இதுவும் நீங்க செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இதுல நான் என்ன மாதிரியான பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒரு ஸ்கின் மாதிரியான சாரி ஒரு ஒரு கிளாத் இருக்கு இல்லையா, அது இமேஜா நான் வச்சிருக்கேன். இதை விட்டுருங்க, இதை ஹைட் பண்ணி. ஸோ இப்போ நீங்க இந்த ஒரு பேஜ் மட்டும் பாருங்க. இங்க எப்படி சிங்கிள் கலரா இருக்கா டபுள் கலர் இருக்கா எப்படி இருக்கு? ஸோ ஒரு ஒரு டார்க்கான ப்ளூவுமே பிளஸ் ஒரு கிரே ஒயிட் இது மிக்ஸ் பண்ணி நான் ஒரு கலர் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ எப்பயுமே சிங்கிள் கலரை நீங்க சூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா பேனர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டோ ஒரு விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி பண்ற இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க சிங்கிள் கலரை வந்து நீங்க அவாய்ட் பண்றதா நல்லது. ஓகே, முடிஞ்சாலும் கிரேடியன்ட் கலரும் இப்போ பிளாக் அப்படிங்கும் போது ஒரு டார்க் ப்ளூ பிளஸ் ஒயிட் மிக்ஸ்டு இல்ல கோல்டு. நம்ம கோல்டை யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னாக்கா இந்த கேரக்டர்ல பாத்தீங்கன்னா
அவங்க யூஸ் பண்றது எதுவுமே கோல்டு கலர். இப்போ நம்ம பேக்ரவுண்ட் கோல்டு போட்டோம்னா அந்த கோல்டு இங்க வந்து அதை அவங்களுக்கு எடுத்து காட்டாது, அவங்களுக்கு டல்லா இருக்கும். ஸோ அதையும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒரு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ இதுக்கு டெக்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன கலர் நம்ம யூஸ் பண்ணலாம்? இப்போ லக்ஸரியான ஒரு பேனர் ரெடி பண்றோம் அப்படிங்கும் போது ஃபாண்ட்டுமே வந்து ரொம்ப முக்கியம். நம்ம என்ன மாதிரி ஸ்டைல யூஸ் பண்ணணும்? இப்போ நார்மலா நம்ம பார்த்தீங்கன்னா சான்ஸ் செரிஃப் யூஸ் பண்ணியிருப்போம் வெப்சைட்லாம். அது எடுத்துட்டு வந்து நம்ம இங்க நம்ம யூஸ் பண்ணும் போது அது அந்த அளவுக்கு எடுப்பா இருக்காது, நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. சும்மா ஏதோ ஒரு காமனா இருக்கும். அப்போ இதுக்குன்னு நம்ம ஒரு ஃபாண்ட்டை வந்து நம்ம சூஸ் பண்ண வேண்டியது வரும். ஒரு ஜஸ்ட் நம்ம ரோட்ல பார்க்குற ஒரு பேனர் தான் அப்படின்னாலுமே அதுலயுமே நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுக்கான ஃபாண்ட் இருக்கட்டும், கலர் இருக்கட்டும், அதுல போடுற மாடல், அவங்க எந்த மாதிரியான எஃபெக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளால அதை பார்க்கவே முடியுது. ஓகேவா? ஓகே, இப்போ இது ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணியிருக்கோமா? மல்டி கலர் யூஸ் பண்ணிட்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு டிசைனுக்காக போட்டிருக்கேன். ஓகே, சரி. இப்போ இதுல என்ன மாதிரியான டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம், எப்படி கலர் யூஸ் பண்ணலாம்? இது நம்ம குயிக்கா பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்தது நம்ம வேற ஒரு போஸ்டர் நாமளே கிரியேட் பண்ணலாம், புதுசாவே ரெடி பண்ணலாம் எப்படி அப்படின்ட்டு. ஒண்ணும் இல்லை, நீங்க போயிட்டு கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணுங்க, லக்ஸரியான ஃபாண்ட்லாம் என்ன நேம் இருக்கு பாருங்க. ஓகே, அது என்ன நேம் சொல்லுங்க. நம்ம அந்த ஃபாண்ட் நீங்க பார்த்தாலே தெரியும் கூகுள்லயே இந்த இமேஜ் இப்படி இருக்கும். இப்போ அதுக்கு நம்ம பிராண்ட் நேம் போட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கறத திங்க் பண்ணி பாருங்க. இப்போ என்ன மாதிரியான ஃபாண்ட்லாம் இருக்குன்னு பாக்குறீங்களா? இதெல்லாம் நீங்களா தேடி பார்த்துருக்கீங்களா இதுக்கு முன்ன? ஒரு ஃபாண்ட்னா எப்படி எப்படிலாம் ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னுட்டு யாருக்காச்சும் ஐடியா இருக்கா? அது யாராவது நீங்க தேடி பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணிருக்கீங்களா?
ஏன்னா நம்ம தேடுற ஃபாண்ட் வந்து சிலது ஃப்ரீயா இருக்கும், சிலது பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டா இருக்கும். ஓகேவா? ஒரு சைட்ல பேமெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்போ நம்ம அதை எடுத்து இது ஃப்ரீல எங்க வருது பார்த்து நம்ம தேடி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஒயிட் நல்லா இருக்கா? இப்போ பெல்லா விட்டா அப்படிங்கிற ஒரு பிராண்ட் நேம் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஒயிட்ல நான் போட்டிருக்கேன். இந்த ஒயிட் எப்படி இருக்கு இந்த காம்பினேஷனுக்கு? இதை நான் வந்து ஒரு ஆப்ஜெக்டா மாத்திக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம வந்து இதுக்கும் நம்ம கிரேடியன்ட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு பிளாக் நம்ம யூஸ் பண்ணோம், சரி ஒயிட் யூஸ் பண்ணோம். ஒயிட் அந்த அளவுக்கு இல்லை. நம்ம கிரேடியன்ட் கலர் நம்ம கொடுத்து பார்ப்போம்.
நம்ம என்ன பண்றோம் அதான் தெரியுதுங்களா? நம்ம எப்படி மேட்ச் பண்றோம்? இப்போ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ஒயிட் போட்டோம். ஒயிட் எப்படி இருக்கு? இப்போ இல்ல இது கோல்டன் கலர் மேட்ச் பண்ணா ஓகே. இப்போ கோல்டன் கலருக்கான பேலட் வந்து ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்து போட்டிருக்கோம். அது செட் ஆகல. ஸோ இப்போ இதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி வேற ஒரு பேலட் நம்ம ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கலர் காம்பினேஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இப்போ அது ஒரு பெரிய விஷயம். ஓகே, அது வந்து ஈஸியா முடிச்சிட முடியாது. வாய்ஸ் கேக்குதா? என்ன சொல்றேன்னு புரியுதா? எஸ் சார். ஏன்னா யாரும் சஜஷனே சொல்லலையே. ஒரு டெக்ஸ்ட் நம்ம போடலாம்னு சொன்னோம். என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணலாம் எப்படின்ட்டு. அதுக்கு யாரும் எதுவும் ரிப்ளைவே பண்ணல. இப்போ இந்த ஸ்டைல் ஓகேவா? இல்ல வேற ஏதாவது ஃபாண்ட் ஸ்டைல் மாத்தலாமா? இப்போ நம்ம டெக்ஸ்ட் அலைன் பண்றதெல்லாம் அதெல்லாம் வேற. ஓகே, அது தனி. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க இவ்வளவு பெருசு தேவையில்லை. இது இன்னும் ஷார்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே ஒரு கார்னர் அலைன் பண்ணிட்டு இங்க இன்னும் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே. ஓ, இப்போ நம்ம கலர் காம்பினேஷன் பாருங்க. இதுக்கு இது மேட்ச் ஆகுது அப்படின்ட்டு. என்ன மாதிரி ஸ்டைலுக்கு நம்ம எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம்? நீங்க ஏதோ சஜஷன் கொடுத்தாதானே நான் அது பண்ண முடியும். உங்களோட ஐடியா நீங்க ஷேர் பண்ணல. இப்போ இனிஷியலா வந்து இப்போ ஒரு கலர் மேட்ச் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் டஃப்பான விஷயம் தான். அது கொஞ்சம் போக போக தான் அது பழகும். ஸோ ஆனா ஒரு கொஞ்சம் ஏதாவது பேசிக்கா நீங்க சொல்லலாம்ல, இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஸ்டைல் இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி கலர் போடுறோம் அப்படின்னாக்கா இந்த கலர் வந்து இங்க இருக்கிறதுல இது ரொம்ப அடிக்குது. ஸோ அப்போ அதை நான் கூட எடுத்துட்டு அப்போ நம்ம இதுக்கு பாத்தீங்கன்னா இப்போ ஒயிட்டே பெஸ்டா இருக்கு இல்லையா? இது மாதிரி நம்ம ஒன்னொன்னா மேட்ச் பண்ணி பார்க்கணும். எந்த கலர் இப்போ இதுல வேற ஏதாச்சும் நம்ம மென்ஷன் பண்ண போறோமா? அந்த ஒரு ஒரு பேனர் மட்டும் இருக்குனாக்கா ஜஸ்ட் நம்ம பிராண்ட் மட்டும் எக்ஸ்போஸ் பண்ண போறோமா? இல்ல அதோட பிரைஸ் டேக் ஏதாவது பண்ண போறோமா? ஆஃபர் ஏதாவது பண்றோமா? ஓகே, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அதுக்கான ஸ்பேசிங் விடணும். இவ்வளவு பெரிய ஸ்பேசிங் தேவையில்லை மாடலுக்கு. அப்போது நம்ம இதெல்லாம் குறைச்சிக்கலாம். வேற இதுல வந்து கிளிட்டர்ஸ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த இதுல வேற என்னென்ன நம்ம ஆட் பண்ணலாம் எஃபெக்ட்? ஒரு ஐடியா இருக்கா?
இல்ல எதுவும் புரியலையா? இப்போ நீங்க வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கலர் காம்பினேஷன் செட் ஆகுதோ வரலையோ அப்படின்ட்டு. அது வந்து பேசிக்காவே அத மேட்ச் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு கலர் வந்து மேட்ச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? அதுக்கு வந்து நெறைய ஸ்டேஜஸ் இருக்கு. நம்ம ஒவ்வொன்னா தான் அத லேர்ன் பண்ணிக்க முடியும். உடனே பண்றது கஷ்டம். ஸோ அதனால தான் என்ன சொல்றேன், நீங்க Google ரெஃபர் பண்ணி பார்த்து என்ன மாதிரியான பேலட் வருதோ ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறேன். ஸோ அது எதுவும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா? இல்ல எனக்கு இப்போதைக்கு ஐடியா இல்ல. நீங்க லேர்ன் பண்ண போறீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஃப்ரீ பிக்ல போயிட்டு இதுக்கான ஒர்க் ஃபைலே இருக்கும். நீங்க அந்த ஒர்க் ஃபைல எடுத்து கூட நீங்க ஒர்க் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கலர் மேட்சிங் அப்படிங்கிறது வந்து என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. என்ன ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரியான கலர் நம்ம குடுக்க போறோம் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ஐடியா தான். இப்போ மெடிக்கல் சைட்னா இந்த மாதிரி கலர் அந்த யூசருக்கு ஏத்த மாதிரியான கலர் நம்ம சூஸ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரெக்யூமெண்ட் தருவாங்க. ஆ ஸோ நீங்க என்ன ஒர்க் பண்றது அப்படின்ற மாதிரி தருவாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ஃபிக்மாவே ஒரு ஓவர்வியூ பார்த்துடலாமா? ஏன்னா நீங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபிக்மா ஃபுல்லுமே ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த ஃபிக்மா பொறுத்த வரைக்கும் நீங்க டூல்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இருக்கா? இல்ல டூல் ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா திரும்பவும்? நான் திரும்ப சொல்றேன். ஏன்னா இப்ப நீங்க ஒர்க் பண்ண போறீங்க. நீங்க ஒர்க் பண்ணி நீங்க ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண போறீங்க. ஓகேவா? அதுக்காக கேட்கிறேன். இப்போ இதுல எப்படி ஒர்க் பண்ணணும் எல்லாருக்குமே தெரியுதா? இல்ல எனக்கு ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்ப எல்லாருக்குமே இதுல ஃபிக்மால ஒர்க் பண்ண தெரியுது இல்லையா? இப்போ ஒரு ரெக்யூமெண்ட் குடுக்குறாங்க அப்படின்னாக்கா, அத நீங்க ஒர்க் பண்ணி அவுட்புட் காமிக்கலாம்ல? காமிப்பீங்கல்ல? இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தங்களுமே அத பண்ணி ஒர்க் பண்ணணும். அதுக்கு தான் கேட்கிறேன். எல்லாத்தையுமே இல்ல சிஸ்டம் இருக்குல்ல? இல்ல ஒரு ப்ராஜெக்ட் குடுத்துட்டாங்கன்னா, கைடன்ஸ் வேணுமா? ஏதாச்சும் நீங்க சொன்னா தானே தெரியும். இல்ல எனக்கு ஃபிக்மால இந்த அளவுக்கு தெரியும். நான் இப்ப நீங்க குடுத்தீங்கன்னா, இல்ல என்னால ரிசர்ச் பண்ண முடியும், கன்டென்ட் எடுக்க முடியும். இல்லன்னா டிசைன வந்து பண்ண முடியல அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? ஃபுல்லா வெப்சைட் மாதிரி டிசைன் பண்ணணுமா சார்? ஆமா கண்டிப்பா. ஒரு வெப்சைட்ட ரெடி பண்ணுவோம். அது வெப்சைட்டா இல்ல மொபைல் ஆப்பா அப்படிங்கிறது அந்த ரெக்யூர்மெண்ட்ட பொறுத்து சொல்லுவாங்க. ஒரு மொபைல் அப்ளிகேஷனாலும் நீங்க மொபைல் அப்ளிகேஷன் ரெடி பண்ணணும். வெப்னாலுமே நீங்க வெப் ரெடி பண்ணணும். எப்படி ஃப்ரேம் செட் பண்ணணும்? ஒரு ரெசல்யூஷன் எப்படி இருக்கும்? அதுல எப்படி நம்ம மார்ஜின் பிரிக்கிறோம்? உங்களுக்கு டூல் வந்து ஃப்ரீ ஹேண்டடா உங்களால யூஸ் பண்ண முடியுதா? எந்த ஒரு ஸ்ட்ரகுலும் இல்லாம ஃபிக்மால? மொபைல் அப்ளிகேஷன் மட்டும் எப்படி சொல்லுங்க சார்? சாரி கேட்கல. கொஞ்சம் லவுடா பேசுங்க. மொபைல் அப்ளிகேஷனா எப்படி பண்றதுன்னு தெரியல சார். எப்படி பண்றதுன்னு தெரியல. ஓகே. வேற? வேற? இப்போ மொபைலோ வெப்போ 2த்துக்குமே கான்செப்ட் ஒண்ணுதான். நீங்க இப்போ என்ன மாதிரியான ரெக்கமெண்ட் உங்களுக்கு வருது அப்படிங்கறத நீங்க முதல்ல பார்க்கணும். ஓகேவா? என்ன மாதிரியான ஃபீல்ட் அப்படின்னு நீங்க பார்க்க போறீங்க. மார்க்கெட்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். மார்க்கெட்ல நம்ம சைட் இருக்கா அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும்னு. நம்ம அப்படிதான் மெடிக்கல் சைட் ரெடி பண்ணோம். ஞாபகம் இருக்கா? ஸோ இந்த மெடிக்கல் சைட் ரெடி பண்ணும்போது நம்ம பார்த்தோம் இல்லையா என்னென்ன சைட்லாம் இருக்கு அப்படின்னுட்டு. ஆல்டர்னேட்டா என்னென்ன இருக்கு பார்க்கணும். ம் அந்த வெப்சைட்டை அப்படியே நீங்க எடுத்து மேல ட்ரேஸ் வரைஞ்சி நீங்க வைக்க போறீங்க. இப்போ ஒரு மொபைல் ஆப் வெப் எதுவா இருந்தாலுமே உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கணும். இப்போ வெப்புக்குன்னா நம்ம ஃப்ரேம் செட் பண்ணும் இல்லையா 1920 1080 அப்படிங்கிற ஃபியூஷனு. அதுக்குள்ள நம்ம மார்ஜின் எவ்வளவு விட போறோம்,
அதை வச்சு காமிக்கிறேன். ஸோ இப்போ இதான் 2 ஃப்ரேம். இது வந்து வெப்சைட்டுக்கு, இது வந்து மொபைலுக்கு. ஓகே, இப்போ இந்த வெப்சைட்னா நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஒர்க் ஏரியா யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம மார்ஜினாக பிரிச்சோம், ஞாபகம் இருக்கா? சேம் அதே மாதிரி தான் நீங்க வந்து மொபைலுக்குமே நீங்க மார்ஜின்லாம் கட்டெல்லாம் பிரிக்க போறீங்க. ஒரு மார்ஜின் 20 கேப் கொடுத்துட்டேன். ஏன்னா எனக்கு நம்ம மொபைல் வியூ ஃபுல்லா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனுமே தெரியாது, கொஞ்சம் கேப் வரும் மொபைல் சுத்தி. ஏன்னா கண்டென்ட் அதுக்குள்ள இருந்தாதான் நம்மளால விசிபிளா படிக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு 20 பிக்சல் நம்ம கொடுத்துட்டோம். மற்றபடி அது நம்ம என்ன சைட்டோ நம்ம எதை மேக் பண்ண போறோமோ அதை பொறுத்து மெனுஸ் மாறும். அப்போ மெனுஸ் வந்து நம்ம கீழே ஆட் பண்றதா மேலே ஆட் பண்றதா, மேலே ஹெட்டர் கீழே ஃபுட்டர் செக்ஷன், மீதி இடையில வர கண்டென்ட் எல்லாமே அது என்ன சைட்டுக்கானதோ அது அதை பொறுத்து தான் உள்ள டிசைன் மாறும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இந்த ஃபிக்மால டூல் எடுத்து ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு ஐடியா இருக்கா? கரெக்டா உங்களுக்கு தெரியுதா? இப்போ ஃப்ரேம்னா ஃப்ரேம் செட் பண்ணா எப்படி நீங்க ஃப்ரேம் செட் பண்ணீங்க? இப்போ ரெக்டாங்கிள் உள்ள வரையணும், ஒரு கார்டு வரையணும் அப்படின்னாக்கா நீங்க எப்படி கார்டு உள்ள வரைவீங்க? இது எப்படி மூவ் பண்ணுவீங்க? இது எப்படி ரீசைஸ் பண்றது? ஓகேவா? இப்போ இப்போ 2 கார்டு இருக்கு அப்படின்னா அது 2த்துக்கும் நம்ம கேப் கொடுக்கணும்னா ஈவனா எப்படி கேப் கொடுக்குறோம்னா நம்ம ஸ்பேசிங் கொடுக்க போறோம். ஓகே, இதெல்லாமே நம்ம பேசிக் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டிங் டீம் இருந்து நமக்கு எப்படி ரெக்கமெண்ட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம அடுத்து இப்போ பார்க்க போறோம். ஒரு கிளைண்ட் எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு கிளைண்ட் கிட்ட இருந்து எப்படி ரெக்கமெண்ட் வாங்கணும், நாம புதுசா போயிட்டு எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இப்போ நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஹலோ ஹலோ
சரி, ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மார்க்கெட்டிங் சைட்லேருந்து நமக்கு எப்படிலாம் நம்ம ரெக்கமெண்ட் வருது. ஸோ அப்போ அந்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இனிஷியல் சொன்னதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, எப்படி அப்ரோச் பண்ணும் அப்படிங்கிறத இப்போ இந்த செக்ஷன் மாரி நீங்க குவைட்டா இல்லாம கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன் பார்க்கலாமா? எஸ் சார். சாரி, கேட்கல. ஹலோ. ஓகே சார். ஓகே ஓகே, சரி, ஓகே. மோனகிருஷ்ணன், நான் பேசுறது கேக்குதா? ஆடிபிளா இருக்கா? எஸ் சார், ஆடியோபிளா இருக்கு. ஓகே, ஃபைன். குட் ஈவினிங் கைஸ். ஸோ என் பேர் மௌலி. ஸோ நான் எங்களோட கம்பெனியில் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ப்ளஸ் யூஐ யூஎக்ஸ்லேயும் என்னோட சைடில் இருந்து நான் நிறைய இன்புட்ஸ் அவங்களோட டெவலப்மெண்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன இப்போ உங்களுக்கே அந்த ஒரு டவுட் இருக்கும், நம்ம கற்றுக்க வந்தது யூஐ யூஎக்ஸ். ஸோ இதுக்கும் மார்க்கெட்டிங்க்கும் என்ன சம்மந்தம்? ஸோ மார்க்கெட்டிங் சைடில் இருந்து இவங்க என்ன பண்ண போகிறாங்க? இந்த மாதிரி நிறைய கேள்விங்க உங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் மார்க்கெட்டிங்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி அது ஒரு டெவலப்மெண்ட்ல எந்த அளவுக்கு அதோட இம்பாக்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த கேள்விங்களுக்கெல்லாம் பதில் கிடைச்சி மீதி ஏதாவது கேள்விங்க இருந்துச்சுன்னா சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஓகேவா இல்லையா? ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் யூஐ யூஎக்ஸ்ல நீங்க வந்து நியர்லி 3 வீக்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய டூல்ஸ் கத்துட்டு இருப்பீங்க. அந்த டூல்ஸை எஃபெக்டிவா எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஒரு அட்ராக்டிவான டிசைன்ஸ், கேப்டிவேட்டிங் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணணும், எல்லாமே பார்த்துருக்கீங்க. ஓகே. ஸோ இந்த யூஐ யூஎக்ஸ் இருக்கு, இது எல்லாமே தெரிஞ்சுச்சு. இது எதுக்கு அல்டிமேட்டா? இது எதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? 3 வீக்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டோம். ஸோ ஜஸ்ட் ஒரு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லுங்க. இந்த யூஐ யூஎக்ஸ் எதுக்கு தேவை? ஒரு வெப்சைட்டை டிசைன் பண்றதுக்காக நம்மளுக்கு வந்து லைக் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கணும், ஒரு கிளைண்ட்க்கு எந்த மாதிரி ரிப்ரசென்ட் பண்ணணும்ட்டு அந்த ஒரு ஐடியாக்காக தான் நம்ம வந்து யூஐ யூஎக்ஸ் யூஸ் பண்ணோம் சார். ஓகே. ஸோ இது வந்து யார் பேசுனது? ஆதிஃபா. ஓகே, கரெக்டாக ஸ்பெல் பண்றேனாமா பேரை? எஸ் சார். ஓகே. இப்போ ஆதிஃபா சொன்னது கரெக்ட், டெக்னிக்கலா கரெக்ட். அதாவது ஒரு வெப்சைட், அந்த வெப்சைட்டை எப்படி டிசைன் பண்ணணும், ஸோ அந்த வெப்சைட்குள்ள வரக்கூடிய யூசர்ஸ் எப்படி அதை அப்ரோச் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கு ஒரு பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ அதை எல்லா ரீசன்ஸையும் பேஸ் பண்ணி நாம ஒரு யூஐ யூஎக்ஸ் ரெடி பண்றோம். கரெக்ட், இது பர்ஃபெக்ட். பட் எதுக்கு அந்த வெப்சைட்? இதுக்கு யாராவது சொல்ல முடியுமா? சொல்லுங்க யாராவது. முதல் கேள்விக்கே ஆதிஃபா பதில் சொன்னாங்க. அடுத்து வேற யாராவது? ஸோ இப்போ அந்த வெப்சைட்டுக்கு யூஐ யூஎக்ஸ் ஓகே, எதுக்கு அந்த வெப்சைட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எதுக்கு வெப்சைட் தேவை? வேற யாராவது பதில் சொல்லலாம்? சார் இப்போ ஒரு கம்பெனிக்காக சார். சரி, தர்ஷினி ஃபர்ஸ்ட் சொல்லட்டும், அடுத்து நான் இன்னொருத்தவங்களை கேட்கலாம். சொல்லுங்க தர்ஷினி. சார் இப்போ ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனில இருக்கிற அந்த ஃபெசிலிட்டிஸ், அவங்க பாப்புலரா பண்ண விஷயம் அண்ட் அவங்க எதுக்காக அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்குலாம் அந்த வெப்சைட் யூஸ் பண்ணுவாங்க சார். அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்றதுக்கு கூட அந்த வெப்சைட்ல இருக்க லிங்க், ஃபோன் நம்பர் மூலமா நம்ம போய் டைரக்டா பேசுற மாதிரி கூட இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ இதுதான் மார்க்கெட்டிங். ஸோ ஏன் மார்க்கெட்டிங் வருதுன்னா, நம்ம எந்த ஒரு வெப்சைட் சும்மா இல்லை, ஒரு பிஸ்னஸை பேஸ் பண்ணி ஒரு வெப்சைட் இருக்குது. ஒரு ஜென்ரலா ஒரு பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பிசிக்கல் அட்ரஸ் இருக்கும். ஸோ ஒரு சோ ஏரியாவில் ஒரு ஸோ பில்டிங் பிளாக்ல இந்த டோர் நம்பர்ல இந்த கம்பெனி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதே மாதிரி டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப்ல நம்மளோட பிஸ்னஸுக்கு ஒரு ஐடென்டிட்டி வேணும். ஏன்னா நம்ம பிசினஸுக்கு டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப்ல ஒரு ஐடென்டிட்டி இல்லைன்னா யாருக்குமே டிஜிட்டலா நாம இருக்கோங்கிறதே தெரியாது, பிசிக்கலா இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். ஸோ இது எப்படி இருக்கும்னா, நம்ம இப்போ பாண்டிச்சேரியில ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பாண்டியில பிசிக்கலா அந்த பக்கம் போற வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பாண்டி தாண்டி அடுத்து திண்டிவனம் வந்தா பாண்டியில இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? சாரி, பாண்டியில இருக்கிற கம்பெனி திண்டிவனத்துல இருக்கிறவங்களுக்கு தெரியுமா? வாய்ப்பு இல்லை இல்லையா? இல்ல ஸோ சார். ஸோ அந்த கான்செப்ட்ல இப்போ
கரண்ட் ட்ரெண்டுக்கு டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கான டிஜிட்டல் ஐடென்டிட்டி தான் நம்மளுடைய வெப்சைட். இல்லை ஒரு மொபைலில் ஒரு அப்ளிகேஷனாக ரெடி பண்ணி நம்ம கொடுக்குறோம்னாலும் அதுவுமே மொபைலில் நமக்கான ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இந்த ஐடென்டிட்டி நமக்கு எதுக்கு தேவை? நம்ம பிஸ்னஸ் வெளி உலகத்துக்கு தெரியணும். ஸோ நாம என்ன பண்றோம், நாம என்ன விற்கிறோம், எந்த விலையில விற்கிறோம், வேற என்னென்னலாம் நம்மளால ரெடி பண்ணி தர முடியும், இது எல்லாத்தையும் நாம எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்றோம். ஸோ அதுதான் இந்த வெப்சைட் பண்ண போகுதுன்னா, அப்ப இந்த ஆக்டிவிட்டி தானே மார்க்கெட்டிங். எந்த ஒரு பிசினஸ்லயும் அவங்க சர்வீஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ப்ராடக்டா இருந்தாலும் சரி, ரெண்டத்தையுமே சேல் பண்ணாதான் உங்களுக்கு ரெவென்யூ. ஸோ அந்த சேல் பண்றதா அவங்க மார்க்கெட் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கெட் பண்றதுக்கு தான் இந்த டிஜிட்டல் வெப்சைட். ஸோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க டிசைன் பண்ணக்கூடிய யூஐ யூஎக்ஸுக்கு அடிப்படையான ஒரு வேல்யூவை எங்க சேர்க்க போறீங்க அப்படின்னா மார்க்கெட்டிங்ல தான். ஸோ இப்போ பார்க்கறதுக்கு ஒரு பிளசண்டான வெப்சைட் இருக்கு அண்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப மோசமான ஒரு வெப்சைட் இருக்கு. ஸோ ரெண்டுல எந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க அதிக நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பிளசன்ட்ஃபுல்லானது. ஓகே, சரி. இப்போ நான் இது பிளசண்டான இருக்கிறதுல இருக்கு. சரி, ஓகே. இப்போ ஒரு அன்பிளசண்டான ரொம்ப கிளஸ்டர்டான ஒரு வெப்சைட்டு. ஸோ அந்த வெப்சைட்ல உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒரு விஷயம் இருக்கு. ஆனா நீங்க ஸ்க்ரால் பண்ணி 2-3 பேஜஸ் கிராஸ் ஓவர் பண்ணி போய் தான் பாக்குற மாதிரி இருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு சுத்தமா தேவையே இல்லை, உங்களோட அகாடமிக்ஸுக்கும் தேவையில்லை, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் தேவையில்லை. பட் அந்த வெப்சைட் வந்து ரொம்ப பிளசண்டா, பெர்ஃபெக்டா, நேச்சுரலா உங்களுக்கு மெயின் ஸ்கிரீன்லயே, அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் போன உடனே உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்கன்னு வச்சுப்போமே. ஸோ இப்போ நீங்க எந்த இடத்துல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? உங்களுக்கு ரொம்ப தேவையா இருக்கு, பட் வெப்சைட் ரொம்ப கிளஸ்டர்டா இருக்கு, நீங்க கொஞ்ச நேரம் அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற இடம் இருக்கு. இன்னொன்னு நீங்க எதுவுமே வேஸ்ட் பண்ண வேணாம், அது உங்களுக்கு தேவையே இல்லை, பட் ஆனா உங்க கண்ணு முன்னாடி அவ்வளோ பிளசண்டா இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க எந்த வெப்சைட்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க? பிளசண்டா இருக்குல்ல சார். ஈவன் தோ உங்களுக்கு அதோட தேவையே இல்லை, கரெக்டா? உங்களுக்கு எந்த வகையிலையும் அந்த வெப்சைட்ல நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதால யூஸ் இல்லை. பட் அல்டிமேட்டா நீங்க அந்த ஒரு பிளசன்ட்னஸ் அந்த இதுலதான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. உங்களுக்கு ரொம்ப தேவையான ஒண்ணு இன்னும் ஒரு 2 கிளிக் பண்ணி உள்ள போனா கிடைக்கும், பட் உங்களால அங்க போகிறதுக்கு முடியாது. இதுதான் நம்மளோட ஹியூமன் சைக்காலஜி. ஸோ இந்த மார்க்கெட்டிங், இந்த யூஐ யூஎக்ஸ், இது எல்லாமே இந்த ஹியூமன் சைக்காலஜியை பேஸ் பண்ணதுதான். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்பிள் வெப்சைட் பார்த்துருக்கீங்களா? ஸ்கிரீன் ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இது ஆப்பிளோட வெப்சைட். நம்ம வேற எதுவுமே போயிடல. யூஸ்வலா இது வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜ்னும், டெக்னிக்கலா இதை லேண்டிங் பேஜ்னு சொல்லுவோம். ஓகே, என்னோட சைட்ல தான் நெட்வொர்க் ப்ராப்ளம். இப்போ நான் பேசுறது கேக்குதா? யா, ஓகே ஓகே. மோகனகிருஷ்ணன், சொல்லுங்க. என்னால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியல. ஷேர் பண்ணா நெட்வொர்க் டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நீங்க பண்ண முடியுமா? உங்களால ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே. இப்போ என்ன ஷேர் பண்ணணும்? ஆப்பிள் சைட்டா? ஹலோ, கேக்குதுங்களா? ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? ஹலோ, நம்மளுக்கு கேக்குது சார். ஓகே. அப்போ எங்களுக்கு கேக்குது சார். ஓகே. மோகனகிருஷ்ணன், ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருங்க பாருங்க. ஹலோ, வாய்ஸ் கேக்குதுங்களா? எஸ் சார்.
இல்ல அவங்க மௌலி வாய்ஸ் கேக்குதுங்களா? இங்க எல்லாரும் கேக்குது. ஸோ உங்களுக்கு தான் நெட்வொர்க் இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ சாரி கைஸ், இப்போ நான் பேசுறது ஆடிபிளா இருக்கா? யா, ஓகே 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 ஃபைன். ஸோ இப்போ பார்த்தீங்களா ஸ்க்ரீனில் ஐஃபோனோட வெப்சைட்டில் லேண்டிங் பேஜ். ஸோ என்ன பண்ணுறாங்க அவங்க, மேலே ஸ்க்ரால் பண்ணிடுங்க, ஸ்க்ரால் பண்ணி மேலே இருங்க டாப்லேயே. ஸோ எவ்வளோ கிளாரிட்டியாக அவங்க கிட்ட என்ன இருக்கு, அது எப்படி இருக்கு, இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸையுமே உங்களுக்கு வித்தவுட் ரிட்டன் கண்டென்ட், எந்த விதமான ரிட்டர்ன் கண்டென்ட்டுமே இல்லாம இன்ஃபோகிராஃபிக்ஸ்ல எப்படி ஷோ பண்றாங்கன்னு பாத்தீங்களா? இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஒரு யூசரை ரொம்ப நேரம் நம்மளோட லேண்டிங் பேஜ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ண வைக்கும். ஒரு யூசர் எவ்வளோ நேரம் நம்ம பேஜ்ல, நாம டிசைன் பண்ணக்கூடிய பேஜ்ல டைம் ஸ்பெண்ட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க நம்மளோட சர்வீஸையோ ப்ராடக்டையோ வாங்கறதுக்கான சான்சஸ் அதிகமாயிட்டே போகும். ஸோ இந்த ரீசனிங் தான் நம்மளோட யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல இருக்கக்கூடிய பேசிக் ரெக்குயர்மெண்ட். ஸோ நாம எப்போ எதை டிசைன் பண்ணாலும் ஸோ அதுக்கு நம்மளுடைய யூசர்ஸை டார்கெட்ல நம்ம வச்சுக்கணும். ஸோ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா நம்மளுடைய டார்கெட் யூசர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. இதே மாதிரி இன்னொரு வெப்சைட்டையும் நம்ம இப்பயே பார்த்துருவோம். மோகனகிருஷ்ணன் ஸ்விக்கியோட சைட் இருக்கும் இல்லையா, அதை போடு. ஜஸ்ட் ஸ்விக்கி. ஸோ இப்போ ஸ்விக்கியோட லேண்டிங் பேஜ் வந்துச்சு. இங்க என்ன இருக்கு உங்களுக்கு இதுல டிஃபரன்ஸ் தெரியுதா? ஆப்பிளுக்கும் இங்கே இருக்கிற என்ன டிஃபரன்ஸ் தெரியுது சொல்லுங்க பாப்போம் யாராச்சும். டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் கொடுத்திருக்காங்க. ஓகே, கலர் சொல்லுங்கம்மா. ஆக்டிவா இருக்கு சார். ஓகே, அப்புறம் சரி நான் சொல்றேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுடைய லொகேஷனும் உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட்டும் கேக்குறாங்களா? கேக்குறாங்களா இல்லையா? ஆப்பிள்ல அது எதுவுமே கேட்கல. ஏன்னா ஆப்பிள பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ராடக்ட் செல் பண்றாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட் உங்ககிட்ட கேட்கவே வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ டைரக்டா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஷோகேஸ் பண்ணிட்டாங்க. இப்போ இங்க ஸ்விக்கி வந்து அவங்க ஒரு சர்வீஸ், அவங்க எதையும் விற்கல. கரெக்டா? ஸோ ரெஸ்டாரண்ட்ஸ் தான் சேல் பண்றாங்க, நடுவுல அவங்க ஒரு மீடியேட்டரா மட்டும்தான் ஒர்க் பண்றாங்க. ஸோ அவங்க எடுத்த உடனே என்ன பண்றாங்கன்னா அவங்க கிட்ட என்ன இருக்குங்கிறத எப்படி அவங்களால ஷோ பண்ண முடியாது. ஸோ எடுத்த உடனே அவங்க என்ன பண்றாங்க, உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் அண்ட் உங்களுடைய லொகேஷன் இது ரெண்டுத்தையும் கொடுங்க, அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நாங்க ஐட்டம்ஸை ஷோ பண்றோம் அப்படின்ட்டாங்க. ஸோ இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நம்மளுடைய ப்ராடக்ட், நம்மளுடைய சர்வீஸ் இதை கன்சர்ன்ல எடுத்துட்டு தான் இந்த டிசைனுக்கே நம்ம போகணும். ஸோ இந்த பேஜ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விக்கி பேஜ் இருக்கு இல்லையா, இதுல அவங்களோட முதல் ரெக்குயர்மெண்ட்டே என்னவா இருக்கும்னா டிசைன் பண்ணும்போதே ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் கிட்ட இருந்து வாங்கிடணும் டீடைல்ஸை. யூசர் கிட்ட இருந்து டீடைல்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்மளோட மற்ற சர்வீஸ் ரிலேட்டடான எல்லாத்தையுமே ஷோ பண்ணணும் அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணிட்டு தான் இதை
மொத்த டெம்ப்ளேட்டையுமே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிசிஷன் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இங்க இந்த இடத்துல யூசர் கையில இருந்து நம்ம டீட்டெயில்ஸ் வாங்கிட்டு தான் இதை டிசைன் பண்ண போறோம் அப்படிங்கிறது. இந்த டிசிஷன் ஃபேக்டர் தான் யாரு உங்களுக்கு கொடுக்க போறா, யார் உங்களை சப்போர்ட் பண்ணுவானா, ஒவ்வொருத்தர் கிளைண்ட் சைட்லயும் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் டீம். ஸோ அவங்க தான் இது மொத்தத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி, ஸோ எதை சேல் பண்றோம், எதை வந்து நம்ம சர்வீஸா ப்ரொவைட் பண்ண போறோம், ஸோ அதை எப்படி நம்ம இது பண்ணணும், இது எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் லைனை அவங்களோட மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து தான் கொடுப்பாங்க. சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். சரி, மார்க்கெட்டிங் டீம் கிளைண்ட் சைட்ல இருக்க போறாங்க, அவங்க அதை கொடுக்க போறாங்க, நாம எதுக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், நாம எதுக்கு நாம வந்து ஜஸ்ட் டூல்ஸை யூஸ் பண்ணி டிசைன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம கொடுத்துட போறோம், நமக்கு எதுக்கு மார்க்கெட்டிங் அப்படின்னா, இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அதை ஃபீல் பண்ணா மட்டும்தான் உங்களால அதை உங்களோட டிசைன்ல கொண்டு வர முடியும். ஜஸ்ட் வேற ஒருத்தர் சொன்னதை, இப்போ அரவிந்த் அந்த மோகனகிருஷ்ணன் உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் நல்லா பண்ணிருப்பீங்க, ஒரு சில பேர் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா பண்ண முடியாம போயிருக்கும். காரணம் என்னன்னா, யார் வந்து அரவிந்தோ மோகனகிருஷ்ணனோ கொடுத்த இன்புட்டை ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சோ அவங்களால ஒரு பெட்டரான அவுட்புட் எடுத்துட்டு வர முடிஞ்சிருக்கும், மற்றவங்களால அது முடியாது. ஸோ அதுக்கு தான் இப்ப இந்த ஃபீல் எப்படி நாம எடுத்துட்டு வர முடியும்னா, அந்த மார்க்கெட்டிங் டீம் என்னென்னலாம் வேணும்ன்றாங்கிறது நமக்கு தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த ஃபீல் வந்துடும். புரியுதா? இப்ப அதுக்குள்ள எல்லாரும் தூங்கிட்டீங்களா? இன்னும் ஒரு 40 minutes இருக்கு. ஒருத்தர் கிட்ட இருந்து தான் எஸ் சார் வந்திருக்கு, மீதி எல்லாரும் எஸ் சார். சார் பரவாயில்ல. ஓகே, ஆல்மோஸ்ட் எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே ஓகே ஃபைன். நான் கொஞ்சம் ஸ்பீடாவே எடுத்துட்டு போயிடுறேன். ஓகே சரி. ஸோ டிசிஷன் ஃபேக்டருக்கு நம்ம மார்க்கெட்டிங்க்கு போயிட்டோம். ஸோ என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து டிசைட் பண்ணோம் இப்போ நம்மளோட டிசைன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி ப்ராடக்டா சர்வீஸா. ஸோ ப்ராடக்ட்ஸை செக்ரிகேட் பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரியில. எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஒன் டைம் கன்சியூமபிளா, ரெக்கரிங் கன்சியூமபிள்ஸா, அந்த மாதிரி நிறைய பண்ணுவாங்க. ஸோ நமக்கு அது வேணாம். ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ப்ராடக்ட் இருக்கு. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கு யாரு டார்கெட் ஆடியன்ஸ், இந்த ப்ராடக்டை யார் வாங்க போறா அப்படிங்கிறது முக்கியம். கரெக்டா? எஸ் சார். ஏன்னா இதுதான் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்கு. ஸோ ஒரு கார் கம்பெனி வெப்சைட் டிசைன் பண்றாங்க. ஸோ அவங்க காரை சேல் பண்ண போறாங்க. ஸோ உங்ககிட்ட வராங்க, வந்து எனக்கு ஒரு UI UX டிசைன் பண்ணி கொடுங்க என்னோட வெப்சைட்டுக்குன்னு கேட்குறாங்க. நீங்க பார்த்து உங்களுக்கும் கார்ல எல்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ நீங்க என்ன பண்ணுவீங்க, இருக்கிற எல்லா உங்களோட டிசைன், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இது வரைக்கும் நீங்க பார்த்த காசு, அதை எப்படி பார்த்தா நல்லா இருக்கும், இந்த ஃபீலை வச்சு நீங்க பார்த்து வெப்சைட்டை டிசைன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படிங்களேன். கிளைண்ட்டுக்குமே பிடிச்சிருக்கும் நீங்க பண்ணது. பட் அது அங்க எண்டா கிளைண்ட்டுக்கு பிஸ்னஸ் வருமா அப்படின்னு பார்த்தோம்னா, எப்படி சொல்லலாம்னா ஒரு 60 to 70% அது வராது. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கு, நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க, உங்க கிளைண்ட்டுமே அந்த டிசைன் பிடிச்சு அக்செப்ட் பண்ணி அதை டெவலப் பண்ணி ரெடி பண்ணி இது பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போதும் ஏன் அது சக்சஸ் ஆகாதுன்னா, யாரு டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது தெரியாம நமக்கு பிடிச்ச மாதிரி நாம ஒரு டிசைன் பண்ணிட்டோம்னா, டிசைன் நல்லா இருக்கும், டிசைன் சூப்பரா இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். பட் நம்மளோட டிசைன் பிடிக்கிறதால நமக்கு திரும்ப திரும்ப பிசினஸ் வருமா யோசிக்கணும். நம்மளும் நம்மளோட பிசினஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்கணும். எப்படின்னா, இப்போ ஒரு UI UX டிசைனரா நீங்க இருக்கீங்க, ஒரு ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, இனிஷியலா ஒரு கிளைண்ட்டுக்கு நீங்க ஒர்க் பண்ணி கொடுக்குறீங்க, சூப்பர் டிசைன் அவங்க சொல்லிட்டாங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க டெவலப் பண்ணி எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அவங்க உங்களை ரெஃபர் பண்ணணும். கரெக்டா? வேற ஒருத்தருக்கு ரெஃபர் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்தடுத்து கிளைண்ட்ஸ் வருவாங்க. இப்போ நீங்க நல்லா பண்ணிட்டீங்க, சாட்டிஸ்ஃபை ஆயிட்டாங்க, அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. பட் அவங்களுக்கு அங்க பிசினஸ்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரெவென்யூவும் சேல்ஸும் நடக்கல அப்படின்னா, அவங்க நீங்க பண்ணி கொடுத்த வெப்சைட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, டிசைன்லாம் நல்லா தான் இருந்தது, பட் ஆனா கஸ்டமருக்கு ரீச் ஆகலைன்றாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ப்ராஸ்பெக்டிவான கிளைண்ட் உங்களை வந்து ரீச் பண்ணாம போயிடுவாங்க. ஸோ அதனால ஒரு விஷயத்துக்கு நாம டிசைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபீல் வேணும்னா, யார் டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். சரி, இப்போ இந்த எக்ஸாம்பிளுக்கே வருவோம். இப்போ இந்த கார் இருக்கு, இந்த கார் கம்பெனிக்காரங்க உங்ககிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு SUV டைப் காருன்னே வச்சுப்போமே. இப்போ நீங்க கேக்குறீங்க, இந்த காரை யார் வாங்க அப்படிங்கிறது உங்களோட முதல் கேள்வியா இருக்கணும். மோஸ்ட்லி
வரக்கூடியவங்களை அப்ரோச் பண்றவங்க இதெல்லாம் வச்சிருப்பாங்க. பட் நீங்க எல்லாத்தையும் டிசைட் பண்றதுக்கு முன்னாடி இந்த டார்கெட் ஆடியன்ஸை நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க அதை டிசைன் பண்ணிக்கணும். யாரு, ஸோ எந்த ஏஜ் குரூப்ல இருக்கக்கூடியவங்க இந்த காரை வாங்க போறாங்க அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். அதாவது ஃபர்ஸ்ட் இப்பதான் கம்பெனில போய் ஒரு 5 இயர்ஸ் இருக்கிறவங்கன்னா ஒரு 25 to 30 இயர்ஸ்ல கார் வாங்குறாங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ். இதுவே ஒரு 40-45 இயர்ஸ்க்கு அப்புறம் கார் வாங்குறவங்கள நம்ம டார்கெட் பண்றோம் ஏஜ்லன்னா அவங்க ஆல்ரெடி ஒரு கார் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இப்போ அதுக்கு அடுத்த காருக்கு வராங்க. ஸோ அவங்க எல்லாம் வந்து செகண்ட் டைம் தேர்ட் டைம் கார் பையர்ஸ்ல வந்துருவாங்க. ஸோ இந்த செக்ரிகேஷன் நம்ம ஏஜை வச்சு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இல்ல அவங்க இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த கார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ்க்காக தான் நாங்க ப்ரொமோட் பண்றோம், இல்ல இந்த கார் வந்து ப்ரீமியம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் ப்ரொமோட் பண்றோம், ஃபர்ஸ்ட் டைம் கார் பையர்ஸ் இது கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி இன்புட் வந்ததுன்னா நீங்க இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஓகே ஸோ இதுதான் நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸ்க்கு, இதுதான் ஏஜ் குரூப், இதுதான் ஜெண்டர். ஸோ இப்ப காரை பொறுத்த வரைக்கும் ஜெண்டர் நியூட்ரல். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேரும் வாங்க போறாங்க. பட் ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மேல் மட்டுமே வாங்குற மாதிரி இருக்கும், இன்னொன்று ஃபீமேல் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் லொகேஷன். ஸோ எந்த லொகேஷன்ல இருக்கக்கூடியவங்க இதை வாங்க போறாங்க அப்படிங்கறதையும் நீங்க கிளைண்ட் கிட்ட கேட்டு டிசைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி ப்ரொஃபஷன், எந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கிறவங்க வாங்க போறாங்க, இப்படி ஒவ்வொரு விஷயமும் இது மாதிரி இன்னும் இருக்கு. பட் நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்ல விரும்பல. இது வந்து ஒரு பேஸ் டெம்ப்ளேட். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்க இனிஷியலா டிசைன் பண்ணும் போதும் சரி, அதுக்கு அடுத்து அந்த டிசைனை பேஸ் பண்ணி கலர் ஃபேக்டர்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, ஸோ இந்த கலரிங் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே இன்னும் பெட்டரா உங்களால பண்ண முடியும். அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு இதுதான் பேஸ். ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த மார்க்கெட்டிங்கை பத்தி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இப்போ லேண்டிங் பேஜ் அப்படின்னு சொன்னோம். ஸோ லேண்டிங் பேஜை பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு ஃப்ரேஸ் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எஸ் சார். ஸோ இந்த லேண்டிங் பேஜுங்கிறதும் அதே தான். நம்மளோட வெப்சைட்டோ இல்லை நம்மளோட அப்ளிகேஷனோ, ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் உள்ள வந்தோடனே என்ன பாக்குறாங்களோ அந்த பேஜுக்கு பேர் தான் லேண்டிங் பேஜ். ஸோ அதுதான் டிஜிட்டலி நம்மளோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். ஸோ அந்த இம்ப்ரெஷன் பெஸ்டா இருந்துருச்சு, கிளைண்ட்டுக்கு அதாவது வரக்கூடிய விசிட்டர் யூசருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னா அவங்க கண்டிப்பா அந்த பேஜ்ல நீங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்களை செய்வாங்க. அதை வந்து லேண்டிங் பேஜ்ல நம்ம வந்து என்னன்னு மென்ஷன் பண்ணுவோம்னா கால் டு ஆக்ஷன். சும்மா வந்து படம் பார்த்துட்டு போக கூடாது இல்லையா, நாம வந்து ஒரு டிசைன் பண்றோம் எல்லாமே பண்றோம், அவங்க வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு ஓகே இந்த பிசினஸ்ல இதெல்லாம் இருக்கு அப்படின்னு போறதால பிசினஸ்க்கும் எந்த லாபமும் கிடையாது, எந்த ரெவன்யூவும் வர போறது இல்லை. ஸோ இப்போ இங்க ஒரு கால் டு ஆக்ஷன் நம்ம கொடுக்கணும். என்னன்னா இப்போ கரண்டா உங்ககிட்ட இருக்கு இல்லையா ஸ்விக்கில வந்து ஒரு கால் டு ஆக்ஷன் என்னன்னா இன்புட் கிளைண்ட் கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஸோ லொகேஷனும் ரெஸ்டாரண்ட்டும். ஸோ இந்த பிசினஸுக்கு இது போதும், இது இருந்தாலே அடுத்தடுத்து அவங்கள உள்ள இன்டராக்டிவா கொண்டு போக முடியும் அப்படிங்கிறதுனால அவங்க இதை எடுத்துட்டு வந்துட்டாங்க. இதுவே வேற ஒரு பிசினஸா இருக்கும் பட்சத்துல என்ன பண்ண முடியும்? இப்போ அவங்க வந்து இப்போ ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் லிஸ்ட் பண்ணி அவங்களுக்கு காட்டிட்டு இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது லேண்டிங் பேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை லிஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒவ்வொன்றுக்கு கீழேயும் கிளிக் ஃபார் மோர் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியறதுக்கான வாய்ப்புங்க இருக்கு. ஸோ ஏன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஷோ பண்ண முடியாது, ஜஸ்ட் ஒரு கிளிம்ஸ். ஐஸ்பர்க் இருக்கும் இல்லையா, ஐஸ்பர்கோட டிப் வந்து மேல பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், பட் தண்ணிக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு மலை சைஸுக்கு இருக்கும். அதே மாதிரிதான் இந்த லேண்டிங் பேஜுங்கிறது ஒரு பிசினஸோட அந்த ஐஸ்பர்க் டிப் மாதிரி இருக்கணும். ஸோ எல்லாத்தையும் லேண்டிங் பேஜ்ல காட்டிடக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம கிட்ட எல்லாமே இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை லேண்டிங் பேஜ்ல நாம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் இந்த லேண்டிங் பேஜ் டிசைன் தான் ஒரு வெப்சைட்லயே ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் டாஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்ஸ் இந்த லேண்டிங் பேஜை நாம டிசைன் பண்ணிட்டோம், ப்ராப்பரா என்கேஜ் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு அடுத்து உள்ள அவங்க 1000 பேஜஸை டிசைன் பண்ண சொன்னா கூட நமக்கு அது வந்து ரொம்ப டைம் எடுக்காது, ரொம்ப ஈஸியா போயிடும். ஏன்னா இங்கேயே நாம வந்து கிளைண்ட்டை உள்ள கொண்டு வந்துட்டோம், அவங்களுக்கு நம்ம எல்லாத்தோட ஐஸ்பர்க் டிப் ஷோ பண்ணிட்டோம், நம்ம கிட்ட என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறது. ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்க்கு டெக்னிக்கலா அரவிந்தன் மோகனகிருஷ்ணன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல நான் என்ன சொல்வேன்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் ப்ரொஃபைல் இருக்கும், நான் அதை கொடுத்துருவேன் உங்ககிட்ட. ஸோ அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி தான் நீங்க எல்லாமே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி நான் எப்படி பண்ணணும்,
ஸோ இதுல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும், எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற டவுட்ஸ் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா கலர்ஸ். இப்போ இந்த கலர்ஸ் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு கலருக்கும் சைக்கலாஜிக்கலி ஒரு பர்செப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட் கலர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அர்ஜென்சி, ஒரு அவசரம் அப்படிங்கிறது ரெட்ல இருக்கும் எப்பவுமே. ஸோ அது நமக்கு சின்ன வயசுல இருந்து டிராஃபிக் சிக்னல்ல இருந்து எல்லா இடத்துலயும் நம்ம பார்த்து பழகுறதுனால நமக்கு அந்த ரெட்னா அர்ஜென்சிங்கிறது நம்ம மைண்ட்ல இம்ப்ரிண்ட் ஆயிருக்கும். இப்ப அதே மாதிரி ஒரு ப்ளூ கலர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு ஃபேக்டரை நம்மளால பர்சீவ் பண்ண முடியும். ஸோ அண்ட் கிரீன் கலர், ஸோ கிரீன் கலர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பாசிட்டிவிட்டி. ஸோ இப்போ இது பேசிக்கா இருக்கிற ரெட் ப்ளூ கிரீனுக்கு நான் சொல்றேன். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எங்க பார்க்கலாம் அப்படின்னா, இப்போ ஷாப்பிங் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அமேசான் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த பை நவ் அப்படிங்கிறது ரெட்டிஷ் கலர்ல இருக்கும். உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்கு அந்த பை நவ்ங்கிற பட்டன் மட்டும் ரெட் கலர்ல கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களோட ட்ரஸ்ட்டை பர்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா ப்ளூ கலர்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் ப்ளூ கலர் தான் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அடுத்து லிங்க்டின், அதுவும் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ஸ் அதிகமா யூஸ் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட் கேட்வேக்கு பேபால் அப்படின்னு இருக்கு. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஊர்ல கூட நிறைய பேமெண்ட் கேட்வேஸ் இருக்கு இல்லையா, இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கு. ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பேமெண்ட் கேட்வேஸ் பாத்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ரீசன் என்னன்னா அந்த ப்ளூ கலர் சைக்கலாஜிக்கலி யூசருக்கு ட்ரஸ்ட்ங்கிறத, நம்பிக்கையை அதிகமா கொடுக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கலர்ஸ் தான். ஸோ கிரீன் கலர்ஸ்ங்கிறது பாசிட்டிவிட்டி. மெஜாரிட்டி ஆஃப் த ஃபைனான்ஸ் ரிலேட்டடான ஆப்ஸ் எல்லாம் நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்க இல்ல அதோட வெப்சைட்ஸை பாத்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்ஸ் எல்லாமே கிரீன் கலரா பேசிஸா வச்சுதான் இருக்கு. ஸோ காரணம் அந்த பாசிட்டிவிட்டி அந்த இதுக்கு. ஸோ வெறும் பேசிக்கான ரெட் ப்ளூ கிரீனுக்கு நான் சொல்றேன். உங்களுக்கு மோர் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை பத்தி நான் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இதை பத்தி நெட்ல நிறைய இருக்கு. இது ரொம்பலாம் நீங்க தேட தேவையில்லை. ஜஸ்ட் கலர் சைக்காலஜி அண்ட் பிராண்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்க, இல்ல சிம்பிளா கலர் சைக்காலஜி ஃபார் வெப்சைட்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதை பத்தின மோர் டீடைல்ஸ் இருக்கும். ஸோ இந்த டீடைல் எக்ஸ்பீரியன்ஸை உங்களோட டிசைன்ல கொண்டு வர்றதுக்கு பெரிய அளவுல யூஸா இருக்கும். ஸோ ஓகே, ஸோ இது வந்து சொல்லிட்டேன். ஸோ ஒரு டிசைன்ல வந்து டார்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி தான் இது எல்லாமே பண்ணணும். நான் வந்து என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு கால் டு ஆக்ஷன், அதாவது அதை பை பண்ணணுமா இல்லை அதை பத்தின மோர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுமாங்கிற ஒரு கால் டு ஆக்ஷனும் கொடுத்துட்டேன். அதே மாதிரி கலர்ஸும் என்னோட ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி என்னோட எண்ட் யூசர்ஸ் டார்கெட் ஆடியன்ஸை பேஸ் பண்ணி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். ஸோ எல்லாம் வந்துருச்சு. அவ்வளவுதானா என்னோட UI UX? அவ்வளவுதானா ஒரு பேஜுக்கு நான் இதை பண்ணிட்டா முடிஞ்சு போச்சான்னா டிசைன் பெர்ஸ்பெக்டிவ்ல அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது, சிம்பிள், முடிஞ்சிருச்சு. பட் அது பண்றதுக்கு இனிய நிலைமைக்கு ஏஐஸ் வந்துருச்சு, நாம கிடையாது இல்லையா, நாம தேவையே கிடையாது. ஏஐ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ நிறைய ஒர்க்கை இப்போ அந்த வெறும் டிசைனை மட்டும் கொண்டு வரதை சூப்பரா பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ நமக்கு ஏன் ஒரு ஹியூமன் தேவைப்படுறாங்க, நம்மளை நம்பி ஏன் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம கிட்ட அப்படின்னா ஒரு ஜேர்னி. அவங்களுக்கு நான் அல்டிமேட்டா சொன்னேன் இல்லையா, நம்ம கிட்ட வர கிளைண்ட்டுக்கு என்ன, அவங்களோட பிசினஸ் நிறைய சேல்ஸ் ஆகணும். ஸோ அது மூலமா ரெவென்யூ ஜென்ரேட் ஆகணும். ஸோ அந்த ஒரு ஜேர்னி, அதை தான் ஜேர்னின்னு சொல்லுவாங்க. ஒரு யூசர் ஒரு வெப்சைட்குள்ள வரக்கூடிய ஒரு விசிட்டரோ யூசரோ கடைசியா அவங்க ப்ராடக்டையோ சர்வீஸையோ வாங்கி பே பண்ணி முடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அதுதான் வந்து ஜேர்னி, யூசர் ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மொத்த ஜேர்னியையுமே நம்ம மைண்ட்ல வச்சுதான் நம்மளோட லேண்டிங் பேஜ் டிசைனுமே இருக்கணும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ட்ராவல் ஆப்ஸ் இருக்கு இல்லையா, MakeMyTrip.com, இன்னும் நிறைய இருக்கு அந்த மாதிரி. ஸோ இப்போ அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் சும்மா போய் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கும்னா டிஸ்கவர் டெஸ்டினேஷன், அதாவது நீங்க டிராவல் தான் பண்ண போறீங்க. ஸோ எங்க போகணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு தெரியணும். ஸோ அந்த டெஸ்டினேஷனை நீங்க கரெக்டா சூஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்ஸ் அதை டிசைட் பண்ணிட்டீங்க, அதை ஒட்டி டேட்ஸ் இதெல்லாம் டிசைட் பண்ண பிறகு பாத்தீங்கன்னா கம்பேர் ப்ரைசஸ். ஸோ அதுக்கு போயிடும். சர்ச் கொடுங்க மோனகிருஷ்ணன். ஸோ இப்போ இங்க உங்களோட ஒவ்வொரு டிராவல் ஏர்லைன்ஸ்க்கும் கம்பேர் பண்ணி ப்ரைசஸ் இருக்கா. ஸோ ஃபைனலா
இப்போ இத பிரைஸில் ஒவ்வொரு இதுலயுமே ஒரு கால் டு ஆக்ஷன் இருக்கும். ஸோ என்ன இருக்கும், வியூ ப்ரைஸஸ் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்க அப்படின்னா அதை நீங்க அங்க இருந்து புக் பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ இதுதான் ஜேர்னி. ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள வரீங்க, உங்களோட அட்டென்ஷனை உள்ள கொண்டு வராங்க. ரெண்டாவது உங்ககிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் கால் டு ஆக்ஷன், உங்களுக்கு என்ன தேவைங்கிறத வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த சர்வீஸ்ல அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடியது ஒரு கம்பேரிசன், பிரைஸ் கம்பேரிசன். ஸோ அதை உங்களுக்கு ஷோ பண்றாங்க. அடுத்து அந்த ஷோ பண்றதுல இருந்து உங்களை புக் பண்ண வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் யூசர் ஜேர்னி மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான கலர்ஸை கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிருப்பாங்க. பார்க்கலாம். ஸோ பாருங்க, இதுல கூட பாத்தீங்கன்னா வியூ பிரைசஸ் அப்படிங்கிற அந்த பட்டனுக்கு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிருக்காங்க. காரணம் என்னன்னா ட்ரஸ்ட். ஆட்டோமேட்டிக்கா அந்த ப்ளூ கலரை பார்க்கும்போது யூசருக்கு ஒரு நம்பிக்கை உள்ள உருவாகும் அப்படிங்கறதால. ஸோ இந்த ஜேர்னி ரைட் ஃப்ரம் ஸ்டார்டிங் டு எண்ட் முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸை கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நாம அதை பண்ணணும். ஏன்னா இந்த ஒரு யூசர் ஜேர்னில கலர்ஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ராஸ்டாவோ என்டையர்லி டிஃப்ரெண்ட் மூட்ஸ் அண்ட் எமோஷன்ஸை ஒரு யூசருக்கு எடுத்துட்டு வந்துடுச்சு அப்படின்னா இந்த ஜேர்னி பிரேக் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இனிஷியல் ஸ்டார்டிங் 2 பேஜ் பிளசண்டா இருக்கு, ஒரு 3வது பேஜ் புக் பண்ற பேஜ் அந்த அளவுக்கு பிளசண்டா இல்லைன்னு ஒண்ணு யூசருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போகணும். ஸோ அவருக்கு ஒரு செகண்ட் தாட் வந்துடும், நம்ம இன்னைக்கே புக் பண்ணணுமா, வேண்டாம் இன்னும் 2 நாள் கழிச்சு புக் பண்ணலாம், இல்ல இதுல வேண்டாம் வேற எதுலயாவது போய் புக் பண்ணலாம் அப்படிங்கிற சிச்சுவேஷன் யூசருக்கு ரைஸ் ஆயிடும். ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு சேல்ஸ் அங்க அடிபட்டு போகுது. ஸோ அவங்களோட ரெவென்யூ குறையுது. ஸோ நம்மளோட யூஐ யூஎக்ஸ் டிசைன்ல இதையும் மைண்ட்ல நம்ம வச்சுக்கிட்டா பெட்டரான யூஎக்ஸ், கன்சிஸ்டன்சி இன் த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அக்ராஸ் த யூசர் ஜேர்னி அப்படிங்கிறத நாம எடுத்து வச்சுட்டு தான் இதை ரெடி பண்ணணும். ஸோ யூசர் ஜேர்னி தெரியாம நாம டிசைன் பண்ணோம்னா லேண்டிங் பேஜ் சூப்பரா இருக்கும். ஸோ ஒரு சில வெப்சைட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க தேடினீங்கன்னா கிடைக்கும், எக்கச்சக்கமான யூசர்ஸ் பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் கவுண்ட் வந்து அவங்களோட லேண்டிங் பேஜ்ல இருப்பாங்க. அவங்களோட பிசினஸ போய் நம்ம பார்த்தோம்னா சேல்ஸும் அந்த அளவுக்கு இருக்காது, ரெவென்யூஸும் அந்த அளவுக்கு இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு 100 விசிட்டர்ஸ் வராங்க அவங்களோட வெப்சைட்குள்ள ஒரு மாசத்துக்குன்னா 10 விசிட்டர் கூட அவங்களுக்கு எதையும் வாங்கியிருக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ணிருக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா இந்த யூசர் ஜேர்னியை அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல பிரேக் பண்ணிருப்பாங்க, இல்ல இந்த யூசர் ஜேர்னியை பத்தி அவங்க கவலைப்படாம யூஐ டெவலப் பண்ணிருப்பாங்க. ஸோ பாத்தீங்கன்னா அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி அவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கும், பார்க்க எல்லாமே பிளசண்டா இருக்கும். பட் அந்த கன்சிஸ்டன்சி இன் தி கலர்ஸ், கன்சிஸ்டன்சி இன் த மூட் அண்ட் கன்சிஸ்டன்சி இன் த சைக்கலாஜிக்கல் எஃபெக்ட்ஸ், இந்த கன்சிஸ்டன்சியை நாம லூஸ் பண்ணிட்டோம் நடுவுலன்னா நமக்கு இந்த கன்வர்ஷன் நடக்காது. நம்மளோட டிஜிட்டல் ஐடென்டிட்டிக்குள்ள வரக்கூடிய ஒருத்தர் நம்மளோட பிசினஸை வாங்க மாட்டாங்க, நாம கொடுக்கக்கூடிய ப்ராடக்டையோ நாம கொடுக்கக்கூடிய சர்வீஸையோ வாங்க மாட்டாங்க. ஸோ இந்த யூசர் ஜேர்னியை நாம எடுத்துக்கணும். அண்ட் இந்த மெயினா எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா டுவர்ட்ஸ் த நீங்க ஸ்டார்ட் பண்ணி முடி மொழி உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது. கேக்குதா? கேக்குதா? இப்போ ஓகே. கேக்குது இல்லையா? சோ எது வரைக்கும் உங்களுக்கு கேட்டுச்சு? யூசர் ஃப்ரெண்ட்லி. ஓகே. சோ நாம நம்மளோட கிளையண்டோட பொசிஷன்ல இருந்து நம்மளுடைய பிசினஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையில தான் நாம டிசைன் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போதுதான் சின்ன சின்ன விஷயமும் நமக்கு தன்னால தெரியும். ஸோ யூசர் எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது ஒருத்தர் கத்துக்க முடியாது. ஸோ நாம ப்ராக்டிஸ் பண்ண நமக்கு ஈஸியா அது புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இட்ஸ் மோர் லைக் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் பண்ணணும். ஸோ நம்ம எப்படி இனிஷியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் நமக்கு தெரியாத ஒரு விஷயம் போது. ஸோ நம்ம கிட்ட வர கிளைண்ட்ஸ் என்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, ஸோ அந்த ப்ரொஃபைலை பேஸ் பண்ணி அவங்க பிஸ்னஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு ரெவென்யூ அதிகமா வரும் அப்படிங்கிற ஒரு அப்ஜெக்டிவை மனசுல வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நாம டிசைன் பண்ணக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐல நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆடியன்ஸோட ப்ரொஃபைல் இருக்கணும். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி நம்மளோட டிசைன் அண்ட் கலர்ஸ் இருக்கணும். ஃபைனலா அது எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி இன் யூசர் ஜேர்னி. ஒரு யூசரோட ஜேர்னியை ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுல நம்மளால கன்சிஸ்டன்டான ஒரு டிசைனை நம்மளால கொண்டு வர முடியும். ஓகே,
ஸோ இதுல இப்ப இந்த யூசர் ஜேர்னில ஒரு டிப்ஸ் மட்டும் நான் கொடுத்துட்றேன். என்னன்னா எப்படி இதை வந்து யூசர் ஜேர்னியை மேப் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஸ்வலா இப்ப நம்ம ஒரு கடைக்கு போறோம். ஸோ நமக்கு பிடிச்ச ஒரு ஃபோனோ இல்ல நமக்கு பிடிச்ச லேப்டாப் வாங்குறோம். அப்படி இல்லையா, சிம்பிளான ஐட்டம்ஸ் எதுவா இருந்தாலும் வச்சுக்கோங்க. ஒரு கடைக்கு போறோம், நமக்கு பிடிச்ச பொருளா வாங்க போறோம்னா ஃபர்ஸ்ட் நாம என்ன பண்ண போறோம்? ஸோ ஒரு கடைக்கு தான் போவோமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சந்துக்குள்ள இருக்கிற 10 கடை இருக்குன்னா ஒவ்வொரு கடையும் ஜஸ்ட் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். நமக்கு தேவையான பொருள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பாட்டு வந்துருவோம். கரெக்டா? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ண முடியுமா? நானே பேசிட்டே இருக்கேன். எஸ். ஸோ இதுதான் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா மார்க்கெட்டிங் டெர்மினாலஜிஸ்ல அவேர்னஸ். ஸோ என்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியணும் ஃபர்ஸ்ட் யூசருக்கு தேவையானது இருக்காங்கிறதும் யூசருக்கு தெரியணும். ஸோ இந்த அவேர்னஸை நம்மளோட டிஜிட்டல் லேண்ட்ஸ்கேப்குள்ள நம்மளோட வெப்சைட்குள்ள வரக்கூடிய யூசருக்கு நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். நம்மளோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்மளோட லேண்டிங் பேஜ்ல இந்த அவேர்னஸை நம்மளால கிரியேட் பண்ண முடியுதா? நான் அதுதான் சொன்னேன். நம்மளோட லேண்டிங் பேஜ் வந்து ஐஸ்பர்கோட டிப் மாதிரி. ஸோ அவேர்னஸ் இருக்கணும். என்ன இருக்குங்கிறது கிளியரா தெரியக்கூடாது, பட் இருக்குதுங்கிறது தெரியணும். ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ ரெண்டாவது பார்ட், இப்போ நீங்க பாத்துட்டீங்க, நீங்க உங்களுக்கு தேவையான ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறத பாத்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க? அந்த கடையில போய் அந்த பொருளை பத்தி என்கொயரி பண்ணுவீங்க. கரெக்டா? ஸோ மொபைல்ல அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ என்ன ப்ரைஸ், என்ன டிஸ்கவுண்ட், வேற அடிஷ்னல் ஆஃபர்ஸ் ஏதாவது இருக்கா, ஸோ எந்த கிரெடிட் கார்டுக்கு எவ்வளோ ஆஃபர்ஸ் இருக்கு, ஸோ இந்த கம்பாரிசன் இதெல்லாம் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து என்கொயரி. இதை வந்து இங்க நம்மளோட மார்க்கெட்டிங் டெர்மினாலஜில என்ன சொல்லுவோம்னா இன்ட்ரெஸ்ட். யூசரோட இன்ட்ரெஸ்ட்டை அதிகரிக்கணும். ஸோ அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகணும். நம்மள வராங்க, ஸோ நம்ம கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு பாக்குறாங்க, பார்த்துட்டாங்க, அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்து அந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க நிறைய தெரிஞ்சுக்கணுங்கிற இன்ட்ரெஸ்ட்டை நாம தூண்டணும். ஸோ ரெண்டாவது எமோஷன் பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட். ஸோ நம்மளோட யூசர் மேப் ஜேர்னில நம்மளோட லேண்டிங் பேஜ்ல அவேர்னஸ்ங்கிற எமோஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். அடுத்து அதுல இருந்து ஒரு கால் டு ஆக்ஷன் கொடுத்து நம்ம அடுத்த பேஜுக்கு போகிறோம் அப்படின்னா அங்க நமக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற எமோஷன் யூசருக்கு கிரியேட் ஆகணும். அங்க இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அங்கேயே அந்த யூசர் ஜர்னி கட் ஆயிடும், மேற்கொண்டு அவங்க போகவே மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த இது தேர்ட், இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு, எல்லாத்தையும் என்கொயரி பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப நம்ம ரியல் டைமுக்கு வந்துடும். ஸோ இங்க கடையில கேட்டுட்டீங்க, எல்லா விலை கேட்டுட்டீங்க, டிஸ்கவுண்ட் கேட்டுட்டீங்க, எல்லாம் கேட்டுட்டீங்க. இப்போ நீங்க டிசிஷன் எடுக்கணும். கரெக்டா? ஸோ ஓகே, இந்த இடத்துல இந்த பொருளை நான் வாங்குறேன். இந்த டிசிஷனை நீங்க எப்படி எடுப்பீங்க கடையில போனா? சொல்லுங்க. அதோட பிரைஸ் வந்து கரெக்டா இருக்கான்னு பாப்போம். அப்புறமா அதோட லைஃப் டைம் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி வாங்குவோம் சார். ஓகே, இப்போ சரி, குவாலிட்டி சரிம்மா. இப்போ ஒரு சாம்சங் போன் வாங்குறீங்க. நீங்க போகக்கூடிய ஒரு கடையில 4 கடை இருக்கு. 4 கடையிலயும் அதே சாம்சங் மாடல் போன் விக்குது. ஸோ 4 கடையிலுமே நீங்க என்கொயரி பண்ணிட்டீங்க. இப்ப எந்த கடையில அந்த பொருளை வாங்க போறீங்க? ஸோ அந்த டிசிஷனை எதை பேஸ் பண்ணி எடுப்பீங்க? இப்ப சொல்லுங்க. என்னோட வீட்டுக்கு கிட்ட இருக்கிற கடைக்கு தான் போவேன் சார். நியர்பை டிஸ்டன்ஸ். எப்பா, நீ என்னோட கேட்டகரின்னு நினைக்கிறேன். பயங்கரமான சோம்பேறியா இருக்கிற. ஓகே ரைட். அடுத்து சார் எதனா நியரஸ்ட் ஆஃபர் பிளேஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணாங்கன்னா அங்க வாங்குவோம் சார். ஓகே, ஆஃபர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்க சொன்னதும் வேலிடான பாயிண்ட் தான். லேசினஸ் இருந்தாலும் பட் நியரஸ்ட் எனக்கு என்னோட தேவைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணுவேங்கிறது ஒரு வேலிடான பாயிண்ட். ஸோ அடுத்த ஆஃபர்ஸ். அப்புறம் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணா அந்த கடையில போய் வாங்குவோம் சார். ஓகே, ரெஃபரன்ஸ். ஓகே ஃபைன், அதுவும் கரெக்ட். அடுத்து நல்லா இருக்கும், அந்த இடத்துல கடையில நல்லா சேல்ஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, நமக்கு நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்டு சொன்னா கண்டிப்பா நம்ம அந்த கடையில போய் நம்பிக்கையா வாங்குவோம். ஃபைன். அடுத்து நாம மெயினா 4 கடையிலயும் பிரைஸ் கம்பேர் பண்ணுவோமா? எஸ் சார். ஓகே, சோ இந்த பிரைஸ் கம்பேரிசன்னா நாம என்ன பண்றோம்? சோ ஒரே பொருள் எந்த இடத்துல விலை குறைவா இருக்கு அப்படிங்கறத
நாம பாக்குறோம். சோ பொருள் வந்து வேற ஒருத்தர் தான் உற்பத்தி பண்ணி 4 பேர்கிட்ட விற்க கொடுத்திருக்காங்க. ஒருத்தர் அந்த பொருளை 10,000 ரூபாய்க்கு விற்கிறாரு, ஒருத்தர் 9,500 ரூபாய்க்கு விற்கிறாரு, ஒருத்தர் 9,800 ரூபாய்க்கு விற்கிறாரு, இன்னொருத்தர் 10,500 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஆப்வியஸா நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா 9,500 ரூபாய் இருக்கிற ஒருத்தர் கிட்ட தான் போய் வாங்குவோம். இதுதான் நம்மளோட டிசிஷன் ஃபேக்டரா இருக்கும். ஏன்னா அது கம்மியா இருக்குன்னு. இது என்ன மீன் பண்ணுது? இது எல்லாமே கரெக்ட், நாம இப்படிதான் பண்ணுவோம். இது என்ன நமக்குள்ள இருக்கிற ஒரு இது மீன் பண்ணுது? மணி சேவ் ஆகும்ட்டு. கரெக்ட். இது எல்லாமே எஸ் கரெக்ட் தான். மணி சேவ் பண்ணணுங்கிறது. பட் உண்மையிலேயே நாம மணி தான் சேவ் பண்ணி தான் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் பண்றோமா? நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ்ல, டே டு டே பர்ச்சேசஸ்ல நீங்க யோசிச்சு பாருங்க. நாம காசை சேவ் பண்றோமா எல்லா இடத்துலயும், இல்ல நல்லா செலவு பண்றோமா? சொல்லுங்க. செலவு தான் சார் பண்ணுவோம் மோஸ்ட்லி. அப்போ நம்ம நம்மளோட டிசிஷன்ல காசை சேவ் பண்றோங்கிற அந்த எமோஷனல் தாட் இருக்குமா? அப்படி இருக்கும்னா நம்ம பெருசா நிறைய பொருளை வாங்கவே மாட்டோம் இல்லையா? பட் ஆனா நம்ம வாங்குறோம், நிறைய செலவு பண்றோம். செலவு பண்ணிட்டு இது நமக்கு தேவையே படலையே அப்படின்னு நிறைய தடவை ஃபீல் பண்ணியிருக்கோம். வேற யாருக்காவது நம்ம கூட பிறந்த தம்பியோ தங்கச்சிக்கோ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்போம். அப்போ உண்மையிலேயே அந்த டிசிஷன் இதை வாங்கறதுக்கான அந்த அடிப்படை பேஸ் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனி ஐடியா? அத பத்தி நம்ம தப்பா இருந்தாலும் அந்த மணி வந்து அங்க 10,000 இருக்கு, இங்க 9,500. ரெண்டுமே ஒரே பொருள் தான், பட் 500 ரூபாய் வந்து கம்மியாகுது. நம்மளோட மைண்ட் செட் தான் சார் அது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி நம்மளோட மைண்ட் செட் தான். அதேதான் நான் சொல்ல வரேன். நம்மளோட மைண்ட் செட் என்னன்னா, எந்த ஒரு பையருமே எந்த ஒரு யூசர் எல்லாருக்குமே பேசிக்கான ஒரு மைண்ட் செட் என்னன்னா, ஐ நீட் டு கெட் மோர் வேல்யூ ஃபார் வாட் ஐ பே. நான் 100 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு 150 ரூபாய்க்கான வேல்யூ வந்து திரும்ப வரணும். இதுதான் நம்மளோட டிசிஷன் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய பேஸ்லைன் சைக்காலஜி. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அக்ராஸ் த ஏஜ் குரூப் யாரா இருந்தாலும் சரி, 10 வயசுல இருக்கிற ஒரு பையன் சூஸ் பண்ணாலும் சரி, 100 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சூஸ் பண்ணாலும் சரி, எல்லாருமே இந்த பேஸ்லைன்ல இருந்து தான் சூஸ் பண்ணுவோம். நான் கொடுக்கறது வாட் எவர் ஐ பே, ஐ ஹாவ் டு கெட் மோர் வேல்யூ. ஸோ இதுதான் பேஸ்லைன் எமோஷன். இந்த எமோஷன் தான் இந்த டிசிஷன் ஃபேக்டரை 90% நம்மள கவர் பண்ணிக்கணும். ஸோ இந்த பேஸ்லைன்ல தான் நமக்கு பல நேரங்கள்ல நமக்கு உண்மையிலேயே தேவையே படாத பல பொருட்களை நாம வாங்கறதுக்கு காரணமும் இதுதான். ஐ கெட் மோர் வேல்யூ ஃபார் வாட் ஐ பே. ஸோ இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ஜிமிக். ஸோ ஆன்லைன்ல இதை நாம எப்படி கொண்டு வர முடியும்? வெறும் பிரைஸ் ஃபேக்டரை மட்டும் கிடையாது. ஏன்னா கம்பாரிசனுக்கு அவன் இந்த வெப்சைட்டை விட்டுட்டு வேற ஒரு வெப்சைட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா அவன் திரும்ப இந்த வெப்சைட்டுக்கு வருவானா தெரியாது. நம்மளோட யூசர் ஜேர்னி ஸ்டாப் ஆயிடும். ஸோ அப்போ பிரைஸ் கம்பாரிசன் இதையுமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ நான் வேல்யூஸை உனக்கு நான் ஒரு பிரைஸ் கோட் பண்ணியிருப்பேன், அந்த பிரைஸை விட அதிகமாக தான் உனக்கு இங்க கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டிசிஷன் ஃபேக்டரா இருக்குன்னும் போது ஒரு யூஎக்ஸ் டிசைன்ல நாம எப்படி இதை எடுத்துட்டு வர முடியும்? ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ட்ரஸ்ட் ஃபேக்டர் இருக்கணும், அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி. ஸோ இந்த டிசிஷன் வரக்கூடிய ஸ்க்ரீன்ல பார்த்தீங்கன்னா நிறைய ப்ளூ கலர்ஸ் இருக்கும். ஸோ வேல்யூவை அதிகமா நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத ஷோ பண்ற மாதிரியான நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடான பிக்சர்ஸ், இமேஜஸ் இதெல்லாம் அங்க இருக்கும். ஸோ இது எல்லாமே நாம கொண்டு வரணும். ஸோ டிசைன் மட்டும் இல்லை, எந்த இடத்துல எந்த மாதிரியான ஒரு இமேஜை கொண்டு வரணும்னா, ஏன் இமேஜை கொண்டு வரோம்? ஒரு இமேஜ் நமக்கு என்ன கொடுக்கும்னா ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணும். ஸோ அந்த எமோஷன் நாம டிசிஷனை உடனே எடுக்கக்கூடியதா இருக்கணும் அப்படிங்கிறது இந்த டிசிஷன் அப்படிங்கிற அடுத்த ஸ்டேட். இந்த யூசர் ஜேர்னில இருக்கக்கூடிய அடுத்த ஸ்டேட். ஃபர்ஸ்ட் அவேர்னஸ், செகண்ட் இன்ட்ரெஸ்ட் சூஸ் பண்ணிட்டோம், ஃபைனலா டிசிஷன் எடுக்கிறோம். ஸோ அந்த பேஜ்ல இது ரிலேட்டடான விஷயங்களை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் என்ரிச் ஆயிடும். ஸோ உங்களால யூசரை வந்து ஃபைனலா கிளைண்ட்டுக்கு ஒரு கஸ்டமரா மாத்தி அவங்களுக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ உங்க டிசைன்ல இதை எடுத்துட்டு வரணும். ஸோ இந்த ஸ்கிரீன்ஸ் நாம பண்றோம்னா இந்த ஸ்கிரீனுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம யூசருக்கு கொடுக்கணும். அவங்க டிசைட் பண்ற இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு வரக்கூடிய ஒரே எமோஷன், அவங்களுக்கு வேல்யூஸ் அதிகமா இருக்கா? ஸோ ப்ரைஸ் வந்து நாம டிசைட் பண்ண போறது இல்லை, நம்மளோட கிளைண்ட் தான் டிசைட் பண்றாங்க. ஸோ ப்ரைஸ் ஃபேக்டர்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா வேல்யூஸ், அந்த ப்ராடக்ட் வந்து
என்ன சொல்லுவாங்க, மேக்னிஃபை பண்றதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணா வெளியே போய் நான் 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரியான ஒரு மேக்னிஃபை பண்ண ஒரு பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம காட்டணும். ஸோ வேல்யூஸை காட்டணும். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான இமேஜஸ், எந்த மாதிரியான எமோஷன்ஸை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நீங்க அனலைஸ் பண்ணாதான் உங்களோட ப்ராஜெக்ட்ல உங்களோட கிளைண்ட்டுக்கு நீங்க கொடுக்கறதுல எடுத்துட்டு வர முடியும். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா ஆக்ஷன். ஸோ ஃபைனலா என்ன பண்ண போறாங்க, அவங்க பே பண்ணிட்டு போறாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசைன்ஸுமே அந்த ஒர்க் ஃப்ளோவுமே ரொம்ப பிளசண்டா இருக்கணும். ஸோ அந்த ஆக்ஷன் ரிலேட்டடானது எல்லா இடத்துலயும் அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறத எமோஷனை பேஸ் பண்ணி பக்காவா இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு பேஸ். எப்படி சொல்லலாம்னா, யூசர் ஜேர்னில ரொம்ப பேஸ் லைனா பாத்தீங்கன்னா இந்த 4 இதை வச்சு பிரிப்பாங்க. பட் இன்னைக்கு நீங்க மேற்கொண்டு அந்த யூசர் ஜேர்னியை படிக்க புக்ஸும் இருக்கு, இன்டர்நெட்லயும் நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா இது ஒவ்வொன்றுத்துக்குள்ளேயும் நிறைய சப் கேட்டகரிஸ் கொண்டு வந்து ரொம்ப ப்ரெசிஷனா ஒரு யூஐ டிசைனை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத இது பண்ணியிருப்பாங்க. ஸோ பேசிக்கா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியணுங்கிறது தான் சொன்னேன். ஸோ அவேர்னஸ், இன்ட்ரெஸ்ட், டெசிஷன், ஆக்ஷன், இதுதான் யூசர் ஜேர்னி. ஸோ எது டிசைன் நீங்க பண்ணி கொடுத்தாலும் இதை பேஸ் லைனா வச்சு பண்ணீங்கன்னா 100% அந்த பிசினஸ் சக்சஸ் ஆகும். உங்களுக்கும் ரிட்டர்னிங் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புங்க அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? கேளுங்க. இல்ல நான் ஏதாவது தப்பா சொல்றேன் அப்படின்னு இருந்தாலும் சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இது வந்து ஜென்ரல் தான். நீங்க நிறைய இடத்துல போய் வாங்கியிருப்பீங்க, நிறைய டிசைட் பண்ணிருப்பீங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் தப்பு இல்ல சார், நான் அப்படிலாம் டிசைட் பண்ணல, நான் இப்படிதான் ஒரு பொருளை வாங்க டிசைட் பண்ணனா சொல்லுங்க, ஷேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதே வந்து ஒரு எவால்விங் ஃபீல்டு தான். கன்சிஸ்டன்டா இதுதான் அப்படின்னு யாராலையும் எதையும் சொல்ல முடியாது. ஸோ யாராவது சொல்லுங்க, இருக்கா ஏதாவது நான் சொன்னதுல தப்பா இருக்கா, இல்ல உங்களுக்கு இதை விட வேற ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ஸ் இருக்குன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. இருக்கா இல்லையாப்பா? இல்ல சார். இல்ல, சரி, ஓகே. டவுட்ஸுமே எதுவுமே இல்லையா? இல்ல சார். இல்ல சார். ஸோ டவுட்ஸ் இல்லைன்னா 2 ஆப்ஷன் தான். ஒண்ணு எல்லாமே புரிஞ்சிருக்கணும், இல்ல எதுவுமே புரியாம இருக்கணும். ஸோ இதுல நான் எந்த பக்கம் இருக்கேன்? எல்லாமே புரியுது சார். புரிஞ்சிருக்கு. சரி, ஓகே ஓகே ஓகே, ஃபைன். ஓகே, ஸோ யா ஓகே. ஸோ இதுதான் பேசிக். ஸோ இப்போ இவ்வளவு சொல்லிட்டோம். இதை வந்து ரியாலிட்டியில இருக்கா இல்லையா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் இல்லையா? டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்க இது நெட்ல வந்து நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். நிறைய பிசினஸஸ் பாத்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் ஆர் எவ்ரி 2 years பாத்தீங்கன்னா அவங்களோட லோகோஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. அவங்களோட டிசைன்ஸ், அதாவது அந்த லேண்டிங் பேஜ் டிசைன்ஸ், இது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னு பாத்திருக்கீங்களா? கன்சிஸ்டன்டா ஒரே மாதிரி இருக்காது. ஏன் அப்படின்னு இன்னைக்கு யோசிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க. சார் மேபி ஒரே டிசைன் அந்த ஒரு மாதிரி அதே போரிங்கா இருக்கிற மாதிரி இருக்குமா? கரெக்ட், போரிங்கா இருக்கும். இது வந்து டிஃபால்ட். ஒரே ஸ்கிரீனை நம்ம எப்போ உள்ள வந்தாலும் பார்த்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா நமக்கு போர் அடிக்கும். கரெக்ட். பட் அந்த போர் ஏன் வருது? ஏன்னா நமக்கு தேவையான பொருள் இருக்கு, நமக்கு தேவையான ஒரு சர்வீஸ் கொடுக்குறாங்க. அப்படி இருக்கும் போதும் அந்த போர் அடிக்கிற அப்படிங்கிற ஃபீல் ஏன் வருது நமக்கு? இன்னைக்கு அதை யோசிச்சிருக்கீங்களா? யோசிச்சு பார்த்தது இல்லையா? சரி, ஓகே. இப்போ இந்த லேண்டிங் பேஜ்ல யூசர் ஜர்னில ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? அவேர்னஸ்ன்னு சொன்னேன். கரெக்டா? நமக்கு அவேர்னஸ் எப்ப இருக்கும்? நாம எப்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம், எப்ப ரொம்ப கவனமா இருப்போம்? சொல்லுங்க. நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது யாராவது நம்ம பாக்குறாங்க, நம்மள வந்து நோட் பண்றாங்கன்னா அந்த விஷயம் நம்ம ரொம்ப
நர்வஸா ரொம்ப தப்பு பண்ணாம பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவோம் சார். கரெக்ட். எக்ஸ்ட்ரா அதாவது ஒருத்தர் நம்மள சூப்பர்வைஸ் பண்றாங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு இது இருக்கும். ஓகே. அப்புறம் அது ஒன் ஆஃப் த ஃபேக்டர். நாம எந்த ஒரு ஆக்ஷனையுமே முதல் தடவை செய்யும் போது ரொம்ப கவனமா இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் சைக்கிள் ஓட்டும் போது, ஃபர்ஸ்ட் டைம் கார் ஓட்டும் போது, அந்த மாதிரி ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸும் நாம ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம் இல்லையா, அப்போ ரொம்ப அவேர்னஸா ஒரு நம்மளோட கேப்பபிலிட்டியில நம்ம 100% இருப்போம். ஏன் ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது நம்மளோட அவேர்னஸ் அதிகமா இருக்கு? நம்ம தப்பா பண்ணிடுவோமோன்னு ஒரு நமக்குள்ளே ஒரு நெகட்டிவிட்டி இருக்கும் சார். அதுக்காக மைட் பி. ஓகே, சரி, ரைட். நீங்க சொன்னது கரெக்ட். நாம தப்பா பண்ணிடுவோம் அப்படிங்கிற நெகட்டிவிட்டி இருக்கும். உண்மைதான். அது வளர்ந்தவங்களுக்கு தான் சரி தப்புன்ட்டு. இப்போ ஒரு சின்ன குழந்தை ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயத்த செய்யறப்போ நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளோ டோட்டல் அவேர்னஸோட 100% அந்த இதுவை பர்டிகுலரா செய்யும். சின்னதா ஒரு மூடியை திறக்கணும்னா கூட 100% செய்யும். கரெக்டா? ஏன்? அப்ப அந்த குழந்தைக்கு சரி தப்பு தெரியாது, நம்மள ஒருத்தர் பாக்குறாங்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்ப அந்த குழந்தையால அந்த செயல்ல ஃபர்ஸ்ட் டைம் செய்யும் போது ஏன் 100% அது பண்ணுது? இப்போ உங்களால ஈஸியா சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். கான்ஃபிடன்ஸ். ஓகே, கான்ஃபிடன்ஸ் இல்ல. ஆக்சுவலா ஒரு விஷயத்த நாம கத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நாம பண்றோம்னா, அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாம இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை அப்படின்னா அந்த விஷயத்த இப்பதான் நாம கத்துக்க போறோம் அப்படின்னு அர்த்தம். சோ நம்மளோட அவேர்னஸ் எந்த இடத்துல அதிகமா இருக்கும்னா, நாம ஒரு விஷயத்த இப்பதான் கத்துக்க போறோம் அப்படிங்கிற ஒரு பேஸ்லைன் சைக்காலஜில நமக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட அவேர்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் 100%. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மள ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னும் போது நமக்கு வந்துடும். அதே மாதிரி நமக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர், ரொம்ப இருட்டான ஒரு ரோட்ல தனியா போறோம் அப்படின்னும் போது ஒரு சின்ன சவுண்டு கேட்டா கூட நம்ம ரொம்ப அலர்ட்டா அவேரா பார்ப்போம் அந்த சைட்ல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு. ஸோ டேஞ்சர் காஷியஸ் வரும்போது நம்ம இருப்போம். ஸோ இங்க நம்மளோட வெப்சைட்ல டேஞ்சருக்கு நமக்கு கிடையாது. சோ அதே மாதிரி நம்மள யாரும் சூப்பர்வைஸ் பண்ண போறது கிடையாது. இவன் கூகுள் மொத்த டேட்டாவை எடுத்துக்கிறான், நம்ம அதை தனியா விட்டுருவோம். சோ அப்படி இருக்கும்போது என்ன ஃபேக்டர்னா, நம்மளோட அவேர்னஸை கொண்டு வரணும்னா நமக்கு இது தெரியாது, புதுசா நீங்க ஒன்ன கத்துக்க போறீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொண்டு வந்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவேர்னஸ் வந்துடும். சோ அந்த ஃபீலை கொண்டு வர்றதுக்கு தான் அவங்க என்ன பண்றாங்கன்னா, பீரியாடிக்கலா 6 months ஒன்ஸோ, இயர்லி ஒன்ஸோ, இல்ல ஒரு சில குறிப்பிட்ட சீசன் டைம்லயோ லேண்டிங் பேஜை கம்ப்ளீட்டா ரீடிசைன் பண்ணுவாங்க. இந்த ஒர்க்கும் உங்களுக்கு வரும். எனக்கு இந்த மாதிரி இப்போ இந்த அமேசான், பிளிப்கார்ட்ல எல்லாம் கிரேட் இந்தியன் சம்மர் சேல் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சீசன் பேஸ் பண்ணி அவங்க பண்ணும்போது ஸோ அவங்களோட பேஜஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்டையர்லி அது வேற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா, டிஃபால்ட்டா நம்ம டெய்லி போறோம் இல்ல வீக்லி ஒன்ஸ் ஒரு சைட்டுக்கு போறோம் பாக்குறோம் போது நம்மளோட மைண்டுக்குள்ள எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஸோ லெஃப்ட் சைட்ல இந்த மெனு வரும், ரைட் சைட்ல இந்த ஐகான் வரும், சென்டர்ல இந்த இமேஜ் இருக்கும். இது வந்து பை டிஃபால்ட்டா இருக்கும். அதை ரெகுலரா நம்ம போய் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு அவேர்னஸே இருக்காது. அந்த இமேஜ்ல என்ன இருக்குன்னே நம்ம கவனிக்கவே மாட்டோம். நம்ம பாட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம், இதெல்லாம் ஏற்கனவே இருக்குன்ட்டு. இப்போ உங்களை ஓவர்த்ரோ பண்ணி உங்ககிட்ட ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? அந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலா அந்த இடத்துல இமேஜே இல்லாம அந்த இடத்துல ஒரு ஐக்கானை வைக்கணும். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை மாத்துவாங்க. கம்ப்ளீட்டா கிளஸ்டர் பண்ணி டிசைனை மாத்தி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா பேசிக்கலா இந்த அவேர்னஸ் அப்படிங்கிற எமோஷனை உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்றதுக்கு தான். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா பிராண்ட்ஸுமே அவங்களோட யூஐயை அப்பப்போ ரீடிசைன் பண்றதுக்கான காரணம். இது சக்சஸ் 100% இது சக்சஸ் ஆகுமானா, நம்ம மார்க்கெட்ல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிராண்ட்ஸுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அட் த சேம் டைம் நிறைய பிராண்ட்ஸுக்கு பாத்தீங்க அப்படின்னா அது ஃபெயிலியராகவும் போயிருக்கு. அப்படியே அதுக்கு வரைக்கும் நல்லா ஏறுமுகமா இருந்த பிசினஸ் அதை மாத்தினதுக்கு அப்புறம் இறங்குமுகமாகவும் மாறி இருக்கு. ஸோ நடக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டிங் வந்து எவால்வ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நாம இந்த கலர்ஸ் இந்த எமோஷன்ஸை மட்டும் தான் கொடுக்கணும் கன்சிஸ்டன்டா அதையே பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவும் நான் கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு போர்டாம கொடுத்துரும். சம்டைம்ஸ் அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா ஜொமேட்டோ வந்து 2016ல அவங்களோட டிசைன் அவங்களோட லோகோ எல்லாம் ரீபிராண்ட் பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ஒரு என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட பிசினஸையே வந்து மில்லினியல்ஸ், அதாவது 2000க்கு அப்புறம்
பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் 2000க்கு அப்புறம் பிறந்திருப்பாங்கன்னா 2016 அப்போ அவங்களுக்கு ஒரு 16 to 8 சொல்லலாம். முன்னாடி இருந்து பார்த்தோம்னா ஒரு 12 to 18 இயர்ஸ் இந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் டார்கெட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட டிசைனை ஃபுல்லா கம்ப்ளீட்டா ரிவம் பண்ணி 2016ல லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் கொரோனா டைம் அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஸ்விக்கியை விட ஜொமேட்டோ ரொம்ப பிரபலமா இருந்தது. காரணம் என்னன்னா அவங்களோட அந்த ரீடிசைன். ஸோ அவங்க திடீர்னு அவங்களோட டார்கெட் ஆடியன்ஸை மாத்தினாங்க. டார்கெட் ஆடியன்ஸை மாத்தி அதை பேஸ் பண்ணி ஒரு அந்த டார்கெட் ஆடியன்ஸை மட்டுமே ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸா வச்சு அவங்களோட யூஐ டிசைன்ஸ் வச்சாங்க. அது 100% சக்சஸ் ஆச்சு. உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நீங்க கூகுள்ல போய் பார்க்கலாம். 2016க்கு முன்னாடி இருந்த ஜொமேட்டோ டிசைன் அண்ட் 2016க்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஜொமேட்டோ டிசைன். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த சக்சஸ் ஸ்டோரி. இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் வந்து ஃபெயிலியர் ஆச்சு. எந்த இதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்னாப் சாட்னு இருக்கு இல்லையா? ஸோ ஸ்னாப் சாட் என்ன பண்ணாங்க அப்படின்னா 2018ல அவங்க கொஞ்சம் டிசைன்ஸை மாத்தினாங்க. ஸோ அவங்களோட பிசினஸ் அப்ஜெக்டிவ் எப்படி இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வந்து செலிபிரிட்டியை பேஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ் இதுவே வச்சிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டோரிஸ் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிறதுல நம்ம வாட்ஸ்அப் மாதிரி வச்சுப்போமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி அந்த பிசினஸ் அவங்களுக்கு ரீச் ஆகல. ஏன்னா அது வரைக்கும் அவங்க மார்க்கெட்ல எடுத்துட்டு வந்தது பாத்தீங்கன்னா செலிபிரிட்டியை பேஸ் பண்ண கண்டென்ட்ஸ் அவங்கள அதை பத்தின நியூஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு வந்தாங்க. ஆனா அவங்க அதை வந்து வாட்ஸ்அப்பை பார்த்து வாட்ஸ்அப் கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி மாத்தினாங்க. பட் ஆடியன்ஸ் அதை லைக் பண்ணல. ஸோ ஆல்ரெடி எல்லாரும் வாட்ஸ்அப் டெலிகிராம் நல்லா யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு ஸ்னாப் சாட்டுங்கிற ஒண்ணு வேண்டாம் அப்படின்னு விட்டாங்க. ஸோ ரீடிசைன் பண்ணதுல ஒரு பிசினஸ் வந்து சக்சஸ்ல இருக்கும், இன்னொரு பிசினஸ் பாத்தீங்கன்னா ஃபெயிலியர்லயும் இருக்கும். நீங்க இது ரெண்டுமே நீங்க யூஐ யூஎக்ஸ்ல சின்சியரா நான் பண்ணணும், அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னா இன்ஃபேக்ட் சக்சஸை விட ஃபெயிலியர்ஸ்ல நீங்க படிச்சீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் என்ன தப்பாச்சு ஏது தப்பாச்சு அப்படிங்கிறது. ஸோ இதுதான் பேஸ்லைனா நான் மார்க்கெட்டிங் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யூஎக்ஸ் டிசைன்ல என்ன இருக்கும், யூஐ டிசைன்ல எப்படி இருக்கும் அப்படின்னது. ஸோ ஃபைனலா இதை எப்படி வைண்ட் அப் பண்ணலாம்னா ஸோ இந்த இண்டஸ்ட்ரி உள்ள இருக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்லலாம்னா டிசைன் இஸ் நாட் ஆர்ட், இட்ஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நாம டிசைன் பண்றது ஓவியம் இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த இன்னொருத்தருக்கு கம்யூனிகேட் பண்றோம். ஸோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் நாம மியூசியம்ல பாக்குறோம் இல்லையா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி டிசைன் பண்ண பெயிண்டிங்ஸ், அதுக்கு முன்னாடி பண்ண ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே ஏதோ பேஸ்லைன் பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் தான். ஸோ அதை நம்ம என்ன பாக்குறோம்னா அதெல்லாம் ஆர்ட்டா பாக்குறோம். பட் ஏன் அது இவ்வளவு நாள் கடந்தும் இருக்குன்னா வெறும் ஆர்ட் அப்படிங்கறதால அதே காலகட்டத்துல ஏகப்பட்டது வரைஞ்சிருப்பாங்க, பட் அது எல்லாமே இருக்கான்னு பார்த்தோம்னா இருக்காது. ஏன் இதெல்லாம் மட்டும் இருக்குன்னா இது கம்யூனிகேட் பண்ணுது, சர்டைன் எமோஷன்ஸை இந்த டிசைன் கம்யூனிகேட் பண்றதுனாலதான் அது இவ்வளவு காலமும் நம்ம கூட இருந்துட்டு வருது. ஸோ அதுதான். ஸோ இந்த நம்மளோட யூஐயை பொறுத்த வரைக்கும் டிசைனுங்கிறது சிம்பிளா கலர்ஸ் இமேஜஸ் இதை வச்சு நான் வந்து டெக்னிக்கலா பண்ணிடுவேன் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அது நல்லா இருக்கும். பட் அது கிளைண்ட்டுக்கு எண்ட்ல ஒரு வேல்யூபிளா போகுமா, ஒரு அவங்களுக்கு ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணுமான்னு பார்த்தோம்னா இருக்காது. பட் நம்மளோட டிசைன் என்ன பண்ணணும்னா கம்யூனிகேட் பண்ணணும். யாருக்கு பண்ணணும்? நம்மளோட எண்ட் யூசர், நம்மளோட டார்கெட் ஆடியன்ஸுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நாம ஃபுல் அண்ட் ஃபுல் மனசுல வச்சுக்கிட்டு நாம யூஐ டிசைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு யூஎக்ஸ் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தன்னால வந்துடும். நீங்க அதை வந்து கஷ்டப்படணும் எனக்கு அந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க வரமாட்டேங்குதுன்னு நீங்க ஃபீல் பண்ணவே வேண்டாம். யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வரும் பை நேச்சர். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் நம்ம இவ்வளவு காலமும் ஒவ்வொரு விஷயத்தையும் கத்துக்கிட்டு இருக்கோம். இங்க ஏன் நம்ம நிறைய பேர் மிஸ் பண்றாங்கன்னா யாருக்கு பண்ண போறோங்கிறதே தெரியாததுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னங்கிறது புரியாம போயிடுது. ஸோ அதுதான். ஸோ ஒன்ஸ் இந்த டார்கெட் ஆடியன்ஸ் அவங்களோட இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட யூஐ டிசைனை வச்சு பல மேஜிக்ஸை நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. இன்னும் ஒரு 7 minutes இருக்கு. என்ன எல்லாருக்கும் டின்னர் டைம் ஆயிடுச்சா? எனர்ஜியே இல்லாம இருக்கீங்க. நான் பேசுறதாவது கேக்குதா? அட்லீஸ்ட் நான் பண்ண ஸ்கிரீனை பார்த்து பேசிட்டு இருக்கேனா? ஹலோ, எஸ் சார் கேக்குது சார். ஓகே இருக்கீங்க, ஃபைன். ஸோ இருக்கீங்க, ஃபைன்.
யாருக்கு என்ன டவுட்ஸ் இருக்கு. ஸோ நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் ஓகே, தப்பா இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு ஒரு அதுக்கான பாயிண்ட்ஸ் வேற இருக்கு சார், நான் இப்படி கத்து வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும் ஓகே. இருக்கா? சார் விட்டுருங்க சார், நாங்க போய் சாப்பிடணுன்றீங்களா? சொன்னீங்கன்னா நான் விட்டுறேன். அட்லீஸ்ட் அதையாவது சொல்லுங்க. ஸோ அப்போ அப்படியே இன்னும் ஒரு 1/2 hour கிளாஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணா அப்ப எல்லாரும் கவனிப்பீங்க, அப்படிதானே? எக்ஸ்டெண்ட் பண்ணலாமா? ஹலோ. சரி, ஓகே. மோனகிருஷ்ணன், யா. ஸோ நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க ஏதாவது எண்டா ஏதாவது சொல்லணுமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? இல்லண்ணா, ஓகே தான், வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, யா. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையா நான் பேசுனதை கேட்டதுக்கு தேங்க்யூ வெரி மச். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நாளைக்கு நீங்க கூட கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.